திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சாயான் பிழை நாள்தோறும் தழைத்தவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. உண்ணாமலை அம்மையாருடன் அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. முருகாசனம். தெளிவு குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. விநாயகர் துதி. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. நால்வர் தெரியுமா? ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. சிவாய திருச்சிற்றம். அம்மா நீங்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கணும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் நிகழ்த்திய அருட்திருவிளையாடல்களை சென்ற சில வாரங்களாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எப்பவும் போல சென்ற வகுப்போட முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு செல்வோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. புலவரையா முதலான பெரியோர்கள் இந்த சபைக்கு எழுந்தருளி இருக்கின்றார்கள். அவர்களுடைய திருவடிகளை எல்லாம் பணிந்து வணங்கி வகுப்புக்கு செல்றேன். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவொற்றியூரிலே சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்த அந்த சமாச்சாரத்தை எல்லாம் கேள்வியுற்ற பறவையார் மிகுந்த வருத்தம் கொண்டு சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்ட சமாச்சாரம், அது மட்டும் இல்லாம அவர் திருவொற்றியூரை நீங்கிய பொழுது சபதம் தவறியதால் கண் நீங்கியது, கண் பார்வை இழந்தது, எல்லாமே தன்னுடைய தான் அனுப்பிய ஆட்கள் மூலம் தெரிந்து கொண்ட பறவையார் மிகுந்த துக்கம் கொண்டிருக்க, மிகுந்த கோபமும் செற்றமும் அந்த பிரிவினால் வருத்தமும் கொண்டிருக்க, அதனை தீர்க்க தக்க வழி அறியாமல் இறைவனை தூது அனுப்புகின்றார். இறைவன் ஒரு வாக்கு தருகின்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருமுகம் நோக்கி
உனக்கு ஒரு தூதனாகி இப்பொழுதே செல்கின்றேன், உன் துன்பத்தை ஒழி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி சொல்லி அவர் நிற்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்றாருன்னா, சுவாமி இங்கேயே நிக்காம உடனே சென்று நீக்கும் புலவி அப்படின்னு சொல்ல இறைவன் எழுந்தருளுகின்றார். சென்ற வகுப்புல பார்த்தோம். தேவர்களில் எல்லோரும் செல்லவில்லை, ஒரு சில பேர் அன்பிற்குரிய இறைவனிடம் இருந்து அருள் வேண்டுகின்ற தேவர்கள் உடன் செல்ல, அவங்களோட வேற யார் யார் போறாங்கன்னா, இறைவனுக்கு அணுக்க சேவகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள், பூத கணநாதர்கள், அப்புறம் முனிவர்கள், யோகிகள், இவர்கள் எல்லாம் முன்பாக செல்ல, இறைவன் கூட வரணும்னா அதற்கு தகுதி வேணும் இல்லையா? அப்போ பக்கத்துல பெரிய தேவராகிய நந்தியம் பெருமான், அப்புறம் இறைவனுக்கு நண்பராக விளங்குகின்ற குபேரன், இவர்கள் எல்லாம் பக்கத்தில் சூழ, சுவாமி இந்த புனித வீதியிலே தன் திருவடி தாமரை தோயுமாறு நடந்து செல்கின்றார். இப்ப சொன்னோம் இல்லையா? அப்ப சுவாமியுடைய அந்த திருவடியில் அணிந்திருக்கின்ற சிலம்புகள் எவ்வாறு ஒலிக்கிறதுனா, மாலும் அயனும் தேடியும் காண முடியாத அந்த அருமை திருவடிகள் இப்பொழுது யாவரும் காணும்படி அந்த திருமேனி கொண்டு சுவாமி எழுந்தருளுகின்றார். அதனால திருவடியை காணாது மயங்கிய விஷ்ணு இப்பொழுது வந்தால் இறைவன் திருவடியை வணங்கி அருள் பெறலாம் என்று ஒலிப்பது போல அந்த சிலம்புகள் ஒலிக்க இறைவன் பறவையார் திருமாளிகையை அடைகின்றார். கூடி வந்திருக்கின்ற அந்த அருட்கூட்டங்கள், இறைவனுடன் சேவித்துக் கொண்டே வந்திருக்கின்ற அவர்களை நிறுத்திவிட்டு சுவாமி தாம் தமக்கு அர்ச்சனை செய்கின்ற ஒரு அர்ச்சகர் வடிவம் கொண்டு பறவையார் மாளிகைக்கு நுழைகின்றார். சுவாமிக்கு அர்ச்சனை செய்கின்ற மறையவர் இந்த நடு ரிஷியில் பார்த்தாலே பேயும் உறங்கும் அந்த நடுநிசி, அந்த நடு யாமும் இதுல எழுந்தருளி வந்திருக்கின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதைத்து கதவை திறக்கின்றார். அப்ப என்ன விஷயம் அப்படின்ட்டு அர்ச்சகராக வந்த இறைவன் கூறுகின்றார். மின்னிடை மடவாய் நம்பி வர இங்கு வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். அப்ப அவங்க மிகுந்த கோபம் கொண்டு பங்குனி உத்திரம், ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரத்துக்கு அவர் வருவார். அது போல இப்ப வந்திருக்காரு. ஆனா அதே நிலைமையில வரல. இப்போ சங்கிலியால் அங்கே ஒரு சார்பு அவருக்கு உண்டாயிற்று. அதனால இங்கே அவர் வருவதற்கு நான் இசைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய பெருமை மிக்க நன்றாய் இருக்கின்றது, இதன் பொருட்டு நீர் வருவது உனது பெருமைக்கு தகாது, அவர் வருவதற்கு நான் இசைய மாட்டேன், நீங்களும் இங்க நிக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க சொல்லிடுவாங்க. சுவாமி நகை உள்ளார் சிரிச்சுக்கிட்டே நகை உட்கொண்டு அவருடைய பதிலை வாங்கி கொண்டு அவருடைய இந்த கோப மொழியையே சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக அவருக்குரிய பதிலாக எடுத்துக்கொண்டு செல்கின்றார். இதை என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த வெம்புரு வேட்கையை மேலும் கண்டு ரசிக்க வேண்டும் என்ற ஒரு திருவிளையாட்டினால் இந்த நிகழ்வு நடந்ததோ அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. ஏன்னா சுவாமி நினைச்சிருந்தா அவர் தூதாக கூட செல்ல வேணாம். புலவர் ஐயா அடிக்கடி சொல்வது போல சங்கற்ப மாத்திரத்திலே நினைத்த உடனேவே பறவையாருடைய திருவுள்ளத்தை மாற்றி இருக்க முடியும். சென்ற வகுப்புல சொன்னோம் இல்லையா, எல்லா வினைகளையும் அந்த வினை பயன்களையும் உயிர்களுக்கு ஊட்டி அந்த வினையை கழிப்பித்து அவர்களை உய்வு செய்வதற்காக இறைவன் இந்த திருவிளையாடல்களை நிகழ்த்துகின்றார். எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் நிகழ்த்துகின்றார். அது தாம் தான் நிகழ்த்துகின்றேன் என்பதை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வெளிப்பட எழுந்தருளி நமக்கு புலப்படுத்துகின்றார். உங்களுடைய பயன்களை ஊட்டி அருள் செய்ய வல்லவன் நானே அப்படின்றத வெளிப்பட உலகுக்கு அறிவுறுத்துமாறு இறைவன் எழுந்தருளி வருகின்றார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் அந்த பதிலை கொண்டு வருகின்றார். ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி நினைக்கல. இறைவன் சென்றால் நிச்சயம் புலவி தீர்த்து வருவார் என்று அவர் வருகின்ற வழியில் மீது விழி வைத்து காத்திருக்கின்றார். அந்த இரவும் பகலாக அனந்த கோடி சூரிய பிரகாசத்தோடு இறைவன் எழுந்தருளி வருகின்றார். என்ன சொல்றார்னா, நீ என்னை தூது விட நான் பறவை பால் சென்றேன், உன்னுடைய திறம் எல்லாம் கூறியும்
நாமே வேண்டவும் அவள் மறுத்தாள் அப்படின்ட்டு சுவாமி சொல்றாங்க. நானே அவளை வேண்டிக் கொண்டேன், கோபம் நீக்கி சுந்தரனை இங்கே வர நீனு அனுமதிக்க வேண்டும் என்று கூறியும் அவள் மறுத்தாள் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு நடுக்கம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இதை கேட்ட உடனே ஒரு நடுக்கம் வந்துருச்சு. அதாவது தெய்வமாகிய எங்கள் தலைவனாகிய நீங்கள் சொல்லியதை அடியவளாகிய பறவையார் மறுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சுவாமி பத்தி தெரியல. சுவாமி நினைச்சிருந்தா மனசை மாத்த முடியும். அப்ப சுவாமி திருவுளம் செய்யவில்லை. அப்ப அவளுடைய புலவியை தீர்க்க திருவுளம் செய்யவில்லை, என்னுடைய துன்பத்தையும் நீங்க திருவுளம் செய்யவில்லை. அப்ப என்ன ஒரு அருட்கருத்து சொல்றாரு. தேவர்கள் எல்லாம் உய்ய நஞ்சினை உண்டீர்கள், அவர்களை எல்லாம் காத்தருளினீர்கள். அது போல முப்புறங்களையும் தீயால் முழுவதும் எரிக்கும் பொழுதும் ஒரு மூவரை காத்தருளி அருள் செய்தீர்கள். அப்படிலாம் உங்களால செய்ய முடியும். ஒரு மறை பயின்ற சிறுவனுக்காக, மார்க்கண்டேயருக்காக காலனையே காய்ந்து பின் அருள் செய்தீர். இப்படிலாம் அவங்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற நீர் எமக்கு இன்னைக்கு அவங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்களா இருக்காங்க, நாங்க 2 பேரும் வேண்டாதவர்கள் ஆகிவிட்டோம். அதாவது பறவையாரையும் தன்னையும் சுந்தரர் சொல்றார். அதனாலதான் எங்களுக்கு அருள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு கடைசியில அப்படின்னா, ரொம்ப உன்னிவா பார்த்தோம்னா ரொம்ப ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவராக பறவையாரும் சரி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் அழகா இதுல போற்றப்படுவார்கள். இதுக்கு புரிஞ்சிருச்சு. அப்பதான் யோசிக்கிறாரு. முதல்ல சுவாமி என்ன சொன்னார்னா, செல்லும் பொழுதே பறவையாருடைய ஊடலை தீர்த்து வருகிறேன்னு சொல்லல, உனக்கு தூதனாகி போகின்றேன்னு தான் சொன்னாரு. இப்ப புரிஞ்சிருச்சு. சுவாமியுடைய திருவிளையாடல் அவர் நினைச்சிருந்தா நிகழ்த்தி இருக்கலாம், நிகழ்த்தல. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி சுவாமி நினைச்சா முடியும் அப்படின்றதால வேற வழி இல்லாம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய வருத்தமும் மன அழிவும் பார்த்தீர்கள், இப்பொழுதே நான் அவளிடம் சென்று சேர வேண்டும், அதற்கு அருள் செய்வீர்கள், செய்யலனா உயிர் விடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவடியில விழுந்து வணங்குறாரு. திருவடியில விழுந்து வணங்கின உடனே பார்த்தோம் இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தன்பால் வந்தால் விட்டு விடுவேன் உயிர்னு சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு, இன்றே நான் அவளிடம் சேரவில்லை என்றால், சேர்வதற்கு நீங்கள் அருள் செய்யவில்லை என்றால் உயிர் விட்டு விடுவேன் என்று சொல்லி விழுகின்றார். இதுதான் சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்ப இன்றைய வகுப்பு 356வது பாடல், அதுல இருந்து பார்க்கணும். தம்பிரான் அதனை கண்டு தரியாது தளர்ந்து வீழ்ந்த நம்பியை அருளால் நோக்கி, நாம் இன்னம் அவள்பால் போய் அக்கொம்பினை இப்போதே நீ குறுகுமா கூறுகின்றோம், வெம்புரு துயர் நீங்கு என்றார் வினையெல்லாம் விளைக்க வல்லார். எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாருங்க. அதாவது தம்பிரான் அதனை கண்டு தரியாது. என்ன சொல்றாரு சுவாமி, அவரோட வாக்குல இருந்து என்ன சொல்றாரோ அது மாறாது. முதல்ல தூதனாக போகின்றோம் அப்படின்னு தான் சொன்னாங்க, பறவையுடைய கோபத்தை தீர்த்து வருகிறேன்னு சொல்லல. இப்ப அந்த வார்த்தைய சுவாமி கிட்டே இருந்து வாங்கணும், வேற வழி இல்லை. அதனால என்ன சொல்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், அவள் பால் நாம் செல்லவில்லை என்றால் என்னுடைய உயிர் நீங்கி விடும், நீங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாரு. வருத்தத்தோட விழுந்த உடனே இறைவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இல்லையா, அடியவர்களுடைய துன்பத்தை இறைவன் பொறுத்து கொள்ள மாட்டார். அப்ப என்ன சொல்றாருன்னா, தம்பிரான் அதனை கண்டு தரியாது. எவ்வளவு அழகா இதை சேக்கிழார் பெருமான் படைச்சிருக்காரு அப்படின்றது அந்த பாடலை பாருங்க. தம்பிரான் அதனை கண்டு தரியாது, இது 2 வகையில பொருள் கொள்ளலாம். எப்படின்னா, தம்பிரான் அதனை கண்டு தரியாது கமா போட்டுக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, சுவாமியால இதை பொறுத்துக்க முடியல. சுந்தரமூர்த்தி நாயனார் வருத்தத்தோடும் வேதனையோடும் திருவடியில விழறாரு. என்னோட உயிரே நான் விட்டு விடுவேன், போக அருள் செய்யலனா அவளிடம் நான் இன்னைக்கே சேரணும், போய் இந்த கோபத்தை நீங்கள் நீக்க வேண்டும், இல்லைன்னா உயிர் விட்டு விடுவேன்னு சொல்ல இறைவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பொறுத்து கொள்ள முடியாமல் தளர்ந்து வீழ்ந்த நம்பியை அருளால் நோக்கி, தளர்வுடனே விழுந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை அருளுடன் நோக்குகின்றார். ஏன்னா அருளோட நோக்குனாதான் அது நடக்கும், அந்த இறைவன் திருவருள் நமக்கு கிடைக்கும். இப்ப அருளோடன் நோக்கி என்ன சொல்றாருன்னா, அப்ப இன்னொரு அர்த்தம் எப்படி எடுத்துக்கலாம்னா, தம்பிரான் அதனை கண்டு தரியாது தளர்ந்து வீழ்ந்த, இந்த தரியாது பக்கத்துல கமா போடலன்னா, இந்த துன்பத்தை
பறவையை பிரிந்து இருக்கின்ற துன்பத்தை தெரியாது தளர்ந்து வீழ்ந்த நம்பியை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை அருளோடு நோக்கி. அப்ப வந்து கமா போட்டுட்டோம்னா தெரியாது பக்கத்துல சுவாமி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வருத்தப்படுவதை கண்டு தானும் வருத்தமுறுகின்றார் அப்படின்ற அர்த்தமும் எடுத்துக்கலாம். அப்படி கமா போடலன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் இந்த பிரிவால வருந்துகின்றார் அப்படின்னு இரண்டு அர்த்தமும் எடுத்துக்கலாம். இப்ப அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் ஆகிய நம்பியை அருளால் நோக்கி சுவாமி என்ன சொல்றாருன்னா, நாம் இன்னம் அவள்பால் போய் அக்கொம்பினை இப்பொழுதே நீ குறுகுமாறு கூறுகின்றோம். என்ன சுவாமி சொல்றாங்கன்னா, நாம் இன்னம் அவள்பால், நான் வந்து இன்னும் மீண்டும் ஒரு முறை செல்கின்றேன். இன்னம்னா மீண்டும் ஒரு முறை அவள்பால் போய் அவளிடம் சென்று கொம்பினை, கொம்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பிடிவாத குணமுடைய பெண் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்கல்ல. உலக ஃபர்ஸ்ட் பரிசனங்கள்லாம் செல்லவும் வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடுறாங்க. அடுத்தது இந்த உலக அறிவை மிக கற்ற சிறந்த மாந்தர்களை அனுப்புகின்றார். அவர்களையும் திருப்பி அனுப்பிடுறாங்க இல்லையா. அப்ப சுவாமி அனுப்புறாங்க. அர்ச்சகரா போனாலும் ஒரு பெரியவங்க சொல்றாங்கன்னு எடுத்துக்கல. அவ்வளோ ஒரு பிடிவாத குணம் கொண்ட பெண் அப்படின்றத ஒரு குறிப்பிடும்படி அந்த கொம்பு அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. கொம்பினை இப்பொழுதே நீ குறுகும்படினா கூடும்படி கூறுகின்றோம். வெம்புரு துயர் நீங்கு, இப்பொழுதே நீ அவளிடம் சேரும்படி செய்கின்றேன், அருள் செய்கின்றேன். வெம்புரு துயர் நீங்கு, அதாவது வெம்புரு துயர் நீங்குனா அந்த துக்கத்தினால மிகவும் வாடுகின்ற அந்த துன்பத்தை நீ நீக்கு, உன்னுடைய துன்பத்தை நீ நீக்கிடு என்றார். வினையெல்லாம் விளைக்க வல்லார். இதுதான் முக்கியம். அதாவது விளைத்தல்னா எல்லாம் இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வினைகள் யாவற்றையும் விளைக்கனா பயன், அதோட பயனை எல்லாம் உயிர்களுக்கு ஊட்ட வல்லார். இந்த சைவ சமயத்தோட பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவ சித்தாந்தங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு தெரியும். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் அப்படின்ற மெய்வகையால் விதித்த பொருள் 4 ஆகும். சைவம் மட்டும்தான் இந்த உண்மையை சொல்லுது. எந்த உண்மைனா, இந்த உலகம் ஒரு விதியின் கீழ் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த என்ன விதினா, செய்வினை, நம்ம எல்லாம் உயிர்கள்லாம் வினை செஞ்சிட்டு இருக்கோம். அதை வினைகள் செய்யறோம், அதை செய்யற உயிர்கள் நம்ம செய்வான். அதன் பயன், நம்ம செய்யறதுக்குரிய பயன் ஒண்ணு இருக்கு இல்லையா, கண்டிப்பா ஒரு பலன் ஒண்ணு இருக்கு, அதை சேர்ப்பான். அந்த பலனை கொண்டு வந்து நமக்கு சேர்ப்பவன் ஒருவன் உள்ளான், தலைவன் அவன் தான். எதற்காக அவன் செய்கின்றான்? அந்த வினையோட பயனை எதுக்கு சேர்க்கணும்னா, அப்பதான் நம்ம திருந்துவோம், இந்த உயிரானது பக்குவப்படும், இந்த ஆணவ மலம் நீங்கும், அது மெலிவடையும். அப்ப என்ன, எல்லா உயிர்களுக்கும் அந்த வினையோட பயனை கூட்டுகின்றார். அந்த வினைன்றது ஜடம், தானா வந்து உயிர்களை சேராது. இப்ப சுவாமி என்ன பண்றாரு, அந்த வினை பயனை ஊட்டுகின்றார். இப்போ ஊட்ட அது எந்த உயிர்கள் பக்குவப்பட நன்மையும் தீமையும் அந்த செய்த வினைகளுக்கு ஏற்ப அனுபவிக்க தெரியுது. துன்பம் வர்றதுனால சரி இந்த செயல்களை செய்யக்கூடாது, நன்மை விளைவதால இதெல்லாம் செய்யணும். அது வந்து உயிர்கள் அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இவ்வாறு வினைகளின் பயன்களை வந்து நுகர்ந்து அனுபவிச்சுதான் எது சரி தவறுன்னு தெரிந்து, அதுக்கப்புறம் தவறுகளை நீக்கி ஆணவ மலம் மெலிய 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 அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெறுத்து எல்லா வினைகளையும் இறைவன் பாலே சமர்ப்பித்து இறைவன் திருவடியை சேருகின்றது. இதுதான் வந்து உயிர்கள் பக்குவமுற்று இறைவன் திருவடியை அடைவது. இந்த கருத்து இதுதான் உலகத்தில் நடக்குது, இதுதான் உண்மை பொருள்ன்றது சைவம் தான் விளக்குது. அதான் மேன்மை, ரொம்ப உயர்வான சமயம் சைவ சமயம்னா இதோட கோட்பாடு அப்படிப்பட்டது. அந்த உயிர்கள் வந்து வினை செய்து அந்த வினையை ஊட்டுவார் இல்லையா, தலைவனாகிய இறைவன், அவர்தான் சிவபெருமான். அதான் வினையெல்லாம் விளைக்க வல்லார், விளைத்து அந்த பயனை வந்து ஊட்ட வல்லார் ஆகிய சிவபெருமான். ஏன்னா இவர் ஆசைப்பட்டுட்டாரு, அந்த வினைக்காக அந்த பயனை அவர்களோட சேர்க்க வேண்டும். அப்பதான் அவர்கள் மேலிருந்த அந்த ஆசை நீங்கினாதான் திருக்கைலாயத்துக்கு வர முடியும். அதற்காக சுவாமி என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தூதனாக மறுமுறையும் செல்கின்றார். அடுத்தது 357வது பாடல். மயங்கிய நண்பர் உய்ய வாக்கு எனும் மதுர வாய்மை நயங்கிலர் அமுதம் நல்க நாவலூர் மன்னர் தாமும் உயங்கிய கலக்கம் நீக்கி அடி தொழும்பனேனை
பயம் கெடுத்து இவ்வாறு அன்றோ பணி கொள்வது என்று போற்ற. இவ்வளவு சிறப்பு பாத்தீங்கன்னா, அதாவது மயங்கிய நண்பர் உய்ய வாக்கு எனும் மதுர வாய்மை. இப்படி மயக்கத்தோட இருக்கார் இல்லையா, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனே சென்றும் அவள் சம்மதிக்கவில்லையே, இப்ப இனி என்ன பண்றது, எதனால அவள் சம்மதிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயக்கமுற்று, மயங்கியம்னா கலக்கமுற்று, நீ கலக்கமுற்று இருக்கின்ற நண்பராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் உய்யும்படி வாக்கு எனும் மதுர வாய்மை நயங்கிலர் அமுதம் நல்க. சுவாமி தன்னுடைய அதான் சொல்றாங்களா, அவங்க சொல்ற பேச்சு நமக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும்னு. ஏன்னா சுவாமி நமக்கு ஒரு வாக்கு சொன்னார்னா அது சத்தியம் நடக்கும். அதனால ஒரு அருமையான அமுத வாக்கு, ஒரு ஒரு உத்தரவாதத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு என்ன தராங்க. அது எப்படிப்பட்டதுன்னா மதுரம், இனிமை, வாய்மை, உண்மை. ஏன்னா சுவாமி சொன்னா சத்தியமா நடக்கும். இப்போ உண்மையும் இனிமையும் நயம்னா இன்பமும் தருகின்றதா இருக்கான். அதை கேட்ட உடனே அடிமை தொழும்பனேனே, ஐயா நீ அடி கொண்ட, தொழும்பன்னா அடிமை, அடியவர்களா தொழும்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீ அடிமை கொண்ட இந்த அடிமையாகிய என்னை இப்படிதானே நீ பயத்தை எல்லாம் கெடுத்து அருள் செய்யணும், மிக சிறப்பாக செய்தீர்கள் ஐயா அப்படின்னு நன்றி சொல்றாரு. அதாவது அடி தொழும்பனேனா, உனக்கு அடிமை தொழில் செய்கின்ற இந்த அடியேனை பயம் கெடுத்து, என்னுடைய பயம் கெடுத்துனா என்னோட துன்பத்தினால பயம், அந்த துன்பத்தை நீக்கி பயத்தை கெடுத்து இவ்வாறு அன்றோ பணி கொள்வது, இப்படிதானே நீங்க அருள் செய்யணும், எனக்கு வேற யார் அருள் செய்வா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா இதற்கு முன்பாக இறைவன் அந்த வாக்கு தரல, அவளுடைய துன்பத்தை, உன்னுடைய துன்பத்தை நீக்குகின்றேன், அவளுடைய ஊடலை நீக்குகின்றேன்ற வாக்கு தரல. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, இப்பொழுதே நான் சென்று நீ அவளிடம் சேரும்படி அருள் செய்கின்றேன்னு சொன்ன உடனே சரி கண்டிப்பா இது நடக்கும்ன்ற ஒரு துணிவு இவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய அடிமையை இவ்வாறுதானே நீ ஆட்கொண்டு அருள வேண்டும். ஏன்னா அடியவர்களுக்கு எதுனாலும் தலைவன் தான் செய்யணும் இல்லையா, அது விதி. அப்ப என்ன அடிமை கொண்டாய், இப்படி இந்த அடிமைத்தனம் கொண்ட இந்த அடியனை இப்படிதான தலைவனாகிய நீ அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை புகழ்ந்து வணங்குகின்றார். அன்றோ பணிகொள்வது உன் அடி தொழும்பனேனே, உனது அடிமையாகிய இந்த அடியேனை பயம் கெடுத்து, என்னுடைய பயத்தினை கெடுத்து இவ்வாறு அன்றோ பணி கொள்வது, இப்படிதானே நீங்க என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று போற்ற. இறைவன் அப்படி சொன்னதால இவர் போற்ற இறைவன் மீண்டும் செல்கின்றார். இத பாருங்க, அன்பர் மேல் கருணை கூற ஆண்டவர் மீண்டும் செல்ல, பின்பு சென்று இறைஞ்சி நம்பி பேதுரவோடும் மீண்டார். முன்பு உடன் போதாதாரும் முறைமையில் சேவித்து ஏக பொன்புரி சடையார் மாதர் புனித மாளிகையில் சென்றார். அன்பர் மேல் கருணை கூற, அன்பராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் மீது கருணை கூர்ந்ததால அவரோட துன்பத்தை நீக்க இறைவன் திருவுளம் கொள்கின்றார். முதல்ல விளையாட்டு, அவர் இன்னும் எப்படி துன்புறுகின்றார் அப்படின்னு ஒரு நண்பர் கூட ஒரு விளையாட்டுத்தனத்துல அவர் என்ன பண்றாருன்னா புலவியை தீர்க்காமல் வந்தார். ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா அவரோட துன்பத்தை பார்த்து சகிச்சுக்க முடியல. அதனால அன்பர் மேல் கருணை கூர்ந்து ஆண்டவர் மீண்டும் செல்ல, இறைவன் மீண்டும் செல்கின்றார். பின்பு சென்று இறைஞ்சி, இப்ப நம்ம பெரியவங்க யாராவது போனாங்கன்னா கூட பின்னாடியே போவோம் இல்லையா, அதுதான் மரபு, அதுதான் மரியாதை. அப்ப பின்பு சென்று இறைஞ்சி, சுந்தரமூர்த்தி நாயனார் கொஞ்சம் தூரம் சுவாமி பின்னாடியே சென்று பேதுரவோடு மீண்டார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, பேதுரவோடு மீண்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேதுரவுனா என்ன அர்த்தம்னா, இன்னதான் சொல்லவே முடியாம ஆனா உள்ளத்துல ஒரு துன்பம் இருக்குல்ல, அதான் பேதுரவு. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, சுவாமியே போயும் விஷயம் நடக்கல, அதனால மறுமுறையும் போகும்பொழுதும் இது நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம், அதனால இன்னதென்று உணர முடியாத ஒரு துன்பம் அவருக்கு உள்ளத்துல இருக்கு. அப்படியே சாமி அனுப்பிட்டு அந்த துன்பத்தோடையே வராரு. அவர் மீண்டார்னா சாமியை விட்டுட்டு திருப்பி வராரு, அந்த தேவாசிரியன் மண்டபத்துக்கு வராரு. முன்பு உடன் போதாதாரும், நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த தேவர்கள் யாவரும் தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருப்பார்கள். அதாவது தேவர்கள் ஆசிரியத்து கூடியிருப்பதால தேவாசிரியன் மண்டபம்னு பேரு. எப்படி நம்ம தில்லையில ஆயிரங்கால் மண்டபம் இருக்கோ அதே போல திருவாரூருக்கு தேவாசிரியன் மண்டபம் அடியார் பெருமக்கள் அறிந்தது. தேவர்கள் குழுமி இருப்பார்கள். ஏன்னா அண்டர் நாயகனாகிய சிவபெருமான்
அங்க கோயில் கொண்டிருக்கின்றார். அதனால நம்ம வேண்டிய வரங்களை எல்லாம் இங்க வந்துதான் பூலோகத்தில் வந்து திருவாரூர் பெருமானை வணங்கித்தான் பெற வேண்டும்னு இங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க, எல்லாரும் காத்திருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் பேர் மட்டும்தான் சுவாமி கூட முன்னாடி முதல் முறை சுவாமி போகும்போது போனாங்க. இப்ப எல்லாரும் போறாங்களாம். ஏன்னா சுவாமி 1க்கு 2 முறை நடக்கிறாங்க. இப்ப அவங்கள விட்டு நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்பு உடன் போதாதாரும், முன்பு யாரெல்லாம் போலியோ அவங்களையும் முறைமையில் சேவித்து ஏக. அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா முறைமையில் அப்படின்னு சொன்னா சுவாமியை வணங்கி கொண்டே சேவித்து, முறைமைனா முன்னாடி யார் யாரெல்லாம் முதல்ல சொன்னோம் இல்லையா, யார் யார் முன்னாடி போவாங்க, பக்கத்துல யார் யார் போவாங்க, அது மாதிரி அந்த முறைமையில எல்லோரும் சேவித்து கொண்டே இறைவனை வணங்கி கொண்டே கூட செல்கின்றார்கள். பொன்புரி சடையார் மாதர் புனித மாளிகையில் சென்றார். சுவாமி போறாங்க. எப்படிப்பட்ட சுவாமி? பொன்புரி சடையார். பொன்புரி சடையார் அப்படின்னு சொன்னா பொன்னை போல ஒளிர் சடை, ஒளி வீசுகின்ற சடையா. சுவாமியுடைய சடை நல்லா ஒளி வீசுகின்ற சடை சொல்லுவோம், அவிர் சடைன்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்குன்னா பொன் போல, தூய பொன் எப்படி மின்னும் அது போல அந்த தூய பொன் போன்ற மின்னுகின்ற சடையினை உடைய சிவபெருமான் மாதர் புனித மாளிகையில் சென்றார். மாதர் அப்படின்னு சொன்னா பெண், பறவையாருடைய புனித மாளிகையில் சென்றார். ஏன் அது புனித மாளிகை? ஏற்கனவே சாமி அங்க எழுந்தருளிட்டார் இல்லையா? அது மட்டும் இல்லாம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வசிக்கின்றது. அதனால் அந்த புனித மாளிகையில சுவாமி மறுமுறையும் செல்கின்றார். அடுத்தது 359வது பாடல். மதிநுதல் பறவையார்தாம் மறையவர் போன பின்பு முதிர் மறை முனியவராய் வந்தார் அருளுடை முதல்வராகும். அதிசயம் பலவும் தோன்ற அறிவுற்றே அஞ்சி கெட்டேன் எதிர்மொழி எம்பிரான் முன் என் செய்ய மறுத்தேன் என்பார். அதாவது என்னன்னா, மதி முதல் பறவையார்த்தம் மறையவர் போன பின்பு. இங்க எதுக்கு மதி முதல் பறவை சொல்றாங்கன்னா 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். முதல்னா நெற்றி. அந்த சென்ற வகுப்புலே பார்த்தோம், அந்த பாதி நிலா எப்படி இருக்குமோ அதே போல நெற்றி உடைய அந்த பெண்களுக்கு அது அழகுன்னு சொல்லுவாங்க. அதே போல அழகிய நெற்றியினை உடைய பறவையார்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு மதி, நான் சொன்ன மதிநுட்பம் மிகுந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் சரி, பறவை அன்னையும் சரி, சங்கிலியாரும் அப்படிதான் இல்லையா? அவங்க இறைவன்ட்ட வரம் கேட்கும் பொழுதே சுந்தரனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு சுவாமி சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க? அப்பயே ஒரு விண்ணப்பம், அவர் திருவாரூரில் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றார். என்ன சொல்லுவாங்க? திருவாரூரிலே திருமணம் செய்து கொண்டு அங்கே ஒரு மனைவி இருக்கின்றாரே, மீண்டும் அங்கே சென்றால் என்ன ஆகுறதுன்றதை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லுவாங்க. அப்ப அவர் அங்கே வந்து சந்தோஷத்தோடு வசிக்கின்றார் அப்படின்றதை கருத்தில் கொள்ளுங்கள் சுவாமி கிட்ட விண்ணப்பம் செய்யும் பொழுதுதான் அவர் என்ன சொல்வாரு? உன்னை பிரிந்து போக மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடுப்பான்னு சொல்றாரு. இப்ப ரொம்ப மதிக்கூர்மை மிகுந்தவர்களாகத்தான் சங்கிலியார் பறவையார் இருக்காங்க. அப்ப வந்து மதிநுதல் பறவையார், அவ்வாறு வந்து அந்த சிறந்த அறிவினை உடைய பறவையார் மறையவர் போன பின்பு, சுவாமி அர்ச்சகராக வந்து அதுக்கப்புறம் போயிட்டார்ல, அப்ப முதிர் மறை முனியவராய், அதாவது மறை முதிர் முனியாய், மறை ஓதுகின்ற ஒரு வயதான முனிவரா, அதாவது அந்த குருக்கள் அர்ச்சகராக வந்தார். அருளுடை முதல்வர் ஆகும். நமக்கெல்லாம் அருள் செய்கின்ற சிவபெருமான் தான் வந்திருக்காரு அப்படின்றத உணர்ந்துடுறாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த உணர்வு வருகின்றது. அதாவது என்னன்னா, இதுல ஒரு சிறப்பான அருள் குறிப்பு என்னன்னா, அடியார்கள் வாழ்க்கையில நிறைய இடத்துல சுவாமி இது போல அருள் செய்வார். வேற ஊரு கொண்டு வந்து அருள் செய்வார். ஆனா அவர்களுக்கு அப்பொழுது தெரியாது. ஏன்னா இறைவன் உணர்த்த மாட்டார். அந்த அருள் செய்கைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுவாமி அவர்களுக்கு உணர்த்துவார், வந்தது நான் தான் அப்படின்றத சுவாமி உணர்த்துவார். அதே போல அர்ச்சகராக வந்த பொழுது சுவாமி உணர்த்தவில்லை. அதனால்தான் அவர் வர்றதுக்கு நான் இசைய மாட்டேன், நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபமா பேசுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் சுவாமி வந்து உணர்த்துறார், வந்தது நான் தான் அப்படின்றப்ப சுவாமி வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு மிக வருந்துகின்றார். அதுதான் இந்த பாடல்ல வருது. அந்த அவருடைய அந்த மதிநுட்பத்தால் பறவையார், அவரோட மதிநுட்பத்தால மட்டும் இல்ல, இறைவன் திருவருளாலும் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, மறைமுதிர் முனியாய் வந்தார் அருளுடை முதல்வர் ஆகும். நமக்கெல்லாம் அருள் செய்கின்ற சிவபெருமான் தான் அர்ச்சகர் வேடம் கொண்டு வந்தார். ஏன்னா அதிசயம் பலவும் தோன்ற சில குறிகள் தெரியும்.
சுவாமி வந்தார் அப்படின்னா அவ்வளவு அற்புதங்கள் மனுஷங்களுக்கு இல்லாத ஒரு சில இயல்பு இருக்கும். அது போனதுக்கு அப்புறம் தான் சிந்திச்சு பாக்குறாங்க. அதிசயம் பலவும் தோன்ற அறிவுற்றே அஞ்சி அதை உணர்ந்துடுறாங்க. சுவாமி தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அஞ்சி மறுத்து சொல்லிட்டேனே. ஏன்னா சுவாமி சொல்ற வாக்குக்கு எதிர்வாக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அடியவர்கள் இல்லையா. இப்ப அஞ்சி கெட்டேன், ஐயோ கெட்டேன் அப்படின்றாங்க, வருத்தப்படுறாங்க. எதிர்மொழி எம்பிரான் முன் என் செய்ய மறுத்தேன் அப்படின்றாங்க. அதே இது கெட்டேன்னு எப்ப சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய தவறு செய்யும் பொழுது அந்த வார்த்தை வரும். பெரிய தவறு செஞ்சுட்டேனே, என் செய்ய மறுத்தேன் அப்படின்னு சொன்னா இறைவன் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பா செய்யணும் இல்லையா. ஆனா அப்படி செய்யாம நான் என்ன பண்ணேன், மறுத்து அதை செய்யாதது மட்டும் இல்ல, மறுத்து பேசி அவரை மரியாதை இல்லாம பேசிட்டனேன்னு நிகழ்ந்ததை எல்லாம் நினைச்சு ரொம்ப வருந்துறாங்க. அதுதான் பாருங்க. அதிசயம் பலவும் தோன்ற அறிவுற்றே அஞ்சி கெட்டேன், பெரிய தவறு செய்து விட்டேனே. எதிர்மொழி எம்பிரான் முன், எம்பிரானா எனக்கு தலைவனாகிய சிவபெருமான் முன் எதிர்மொழி எதிர்த்து பேசிட்டேன். என் செய்ய மறுத்தேன் அப்படின்னு சொன்னா மறுத்தேன், அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய மறுத்து விட்டேனே. அப்ப நான் அருளியபடி ஒழுகுதல் இன்றி வேறு ஏன் செயல் எனக்கு உண்டு. அடியவள்னா என்ன பண்ணணும், இறைவன் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். ஆனா அடியவள் ஆகிய நான் என்ன பண்ணேன், அவர் சொன்னது செய்யல. அது மட்டும் இல்லாம எதிர்மொழி மறுத்து அவர்கிட்ட சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துறாங்க என்பார். அடுத்தது 360வது பாடல். கண் துயில் எய்தார் வெய்ய கையறவு எய்தி இங்கு இன்று அண்டதம் பிரானார் தோழர்க்காக அர்ச்சிப்பார் கோலம் கொண்டு அணைந்தவரை யான் உள் கொண்டிலேன் பாவியேன் என்று உன் சுடர் வாயிலே பார்த்து உழையரோடும் அழியும் போதில். நான் சென்ற வகுப்பே சொன்னோம் இல்லையா. ஏன் ஒரே ஒரு முறையில இறைவன் தூதாகி சென்றே இந்த புலவியை தீர்த்திருக்க முடியும். ஏன் 2 முறைனா இதுவும் ஒரு காரணம். இதுதான் காரணம் இல்லை, இதுவும் ஒரு காரணம். அவ்வளவு கோபம் அவங்க கொண்டு இருந்தார்கள். இப்ப சுவாமியே வந்திருக்காருன்னு முதல் முறை வரும்போதே தெரிஞ்சிருந்தாலும் சுவாமிக்காக அவர்கள் சம்மதம் சொல்லியிருக்கலாம். ஆனா உள்ளத்துல அந்த வருத்தமும் வேதனையும் இருந்திருக்கும். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா சுவாமியோட சொல்ல மறுத்து சொன்னதால அந்த வருத்தம் போயிடுச்சு. சுந்தரமூர்த்தி நாயனார் மேல இருந்த கோபம் போய் சுவாமியே நம்ம வீட்டு படியேறி வந்தும் அவர் சொல்லிய வாக்கை மறுத்து சொன்னேனே அப்படின்னு அந்த வருத்தம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. பாருங்க. கண் துயில் எய்தார் வெய்ய கையறவு எய்தி. தூங்கல, சுவாமி வந்துட்டு போன உடனே கண் துயில் எய்தார், கண்ணுல தூக்கம் வந்து சேரல, கண் தூங்காம வெய்ய கையறவு எய்தி, அதாவது செயலற்ற நிலையில வருகின்ற துன்பம். எதுவுமே செய்ய முடியும், என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா துன்பத்துல. அதே மாதிரி கையறவு எய்தி, என்ன செய்யறதுன்னே தெரியாம வருந்தி, ஏன்னா சுவாமி போயிட்டார், இருந்தா கூட மன்னிப்பு கேட்கலாம், காலடியில விழலாம். இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியாம கையறவு எய்தி இன்று, இந்த இடத்துல இன்று அண்டர்தம் பிரானார், வந்தவர் சாதாரண இல்ல, எல்லா அண்டங்களுக்கும் தலைவர். அவர் என்ன பண்ணாரு, தோழருக்காக, தன்னுடைய தோழருக்காக எல்லா லோகங்களுக்கும் தலைவன். அவர் ஏவல் விட்ட அவர் இருக்கிற இடத்துக்கே எல்லாரும் போய் அவருக்கு பணிகள் செய்வாங்க. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தோழருக்காக அர்ச்சிப்பார் கோலம் கொண்டு, இல்லையா, அர்ச்சகர் வேடம் கொண்டு சுவாமி வர்றாரு. அர்ச்சிப்பார் கோலம் கொண்டு அணைந்தாரை, இங்கு வந்தவரை யான் உள் கொண்டிலேன்னா மனதுல ஆராய்ந்து இதுதான் சுவாமிதான்றத தெரிஞ்சுக்காம விட்டுட்டனே, பாவியேன். அவர் திருவடியில விழுந்து வணங்கல, அவர் சொன்ன பேச்சுக்கு எதிர் பேச்சு சொன்னது இல்லாம போங்கன்னு வேற சொல்லிட்டானே, வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டானே. இவ்வளவு வருத்தம் அப்படி இருக்கும் பாருங்க. அதுவும் அடிமைத்தன்மை கொண்டு இறைவனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து நடன தொழில் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. ருத்ர கணிகர் குலத்துல பிறந்து இறைவனுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் அவர் பறவையார். அப்ப எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னா, இன்று இப்பொழுது இந்த மாளிகையிலே அண்டர்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமான் தோழருக்காக அர்ச்சிப்பவர் வேடம் கொண்டு வந்தார். அவரை நான் உணராது, அவரை உணர்ந்து கொள்ளாத பாவியனாக விட்டேனே என்று ஒன் சுடர் வாயிலே பார்த்து, அந்த ஒளி மிகுந்த அந்த வாயில், ஏன்னா அழகான பொன்னாலும் நவமணிகளாலும் கட்டப்பட்ட அழகிய மாளிகை அது. அந்த ஒன் சுடர் வாயிலே, அந்த ஒளிமிக்க அந்த வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. சுவாமி திருப்பி வருவாங்களா அப்படின்ட்டு.
ஐயோ தவறு செஞ்சுட்டனே, சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே, அதனால சுவாமி திருப்பி வருவாங்களான்னு வாசல்லையே பார்த்துட்டு இருக்காங்க. வாயிலே பார்த்து உழையரோடும் அழியும் போது தோழியர்களோடு மனம் வருந்தி வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அடுத்த பாடல் பாருங்க, 361வது பாடல். வெறிவுரு கொன்றை வேணி விமலரும் தாமாம் தன்மை அறிவுறு கோலத்தோடும் அளவில் பல்பூத நாதர் செறிவுறு தேவர் யோகர் முனிவர்கள் சூழ்ந்து செல்ல மறுவில் சீர் பறவையார்த்தம் மாளிகை புகுந்தார் வந்து. இப்ப சுவாமி வராங்க, இவ்வளவு சிறப்பு பாருங்க. வாசலையே வருத்தத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது வெறிவுரு கொன்றை வேணி விமலரும் சுவாமி வராங்க. எப்படிப்பட்ட சுவாமி? வெறிவுரு கொன்றை வேணி விமலரும். வெறினா வாசனை மிகுந்த கொன்றை மாலையை சுவாமி திருமுடியில் அணிந்திருக்கின்றார். வேணினா முடி. தன்னுடைய திருமுடியில் அந்த வாசனை வீசுகின்ற கொன்றையை அணிந்திருக்கிறவராகிய சிவபெருமான் விமலர், அதாவது மலங்களால் பற்றப்படாதவர், மலங்களை நீக்குபவர். அப்படிப்பட்ட இறைவன் தாமாம் தன்மை அறிவுறு கோலத்தோடு சுவாமி தன்னுடைய அந்த கோலத்தோடையே வரார். இந்த திருவுரு என்ன திருவுருப்பு தான் சொல்லிருக்கோம் இல்லையா? இந்த கொன்றை மாலை அணிந்து பிறை சந்திரனை அணிந்து கையில் மான் மழு ஏந்தி திருநீற்று திருமேனியோடு திருநீல கண்டராக எப்படி இருக்கும் பார்த்தா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காங்க பாருங்க. பறவையார் அந்த அருள் திருக்கோலம் கனவுல காண்பதற்கே என்ன பண்ணுவோம்? மிகுந்த ஆசை கொண்டு இருப்போம், தவம் செய்வோம் இல்லையா? அப்படிப்பட்ட திருக்கோலம் நேர்லயே அடியார் பெருமக்கள் அதாவது முக்தி அடையும் போது சுவாமியுடைய திருக்காட்சி காண்பார்கள். ஆனா பறவையார் செய்த பெரிய தவத்தினால் சுவாமி அவங்க வீட்டுக்கே எழுந்தருளி வந்து என்ன பண்றாரு? அந்த அருட்காட்சியை தந்தருளுகின்றார். தாமாம் தன்மைனா தான் தான் சிவ பரம்பொருள் அப்படின்றத காட்டுகின்ற அருட்கோலத்தோடு எழுந்தருளி வருகின்றார். அப்ப தாமாம் தன்மை அறிவுறு கோலத்தோடு, தெரிஞ்சுக்கிற கோலத்தோடு, திருக்கோலத்தோடு அளவில் பல்பூத நாதர், சுவாமி கூட அளவே இல்லாத பல வகையான பூதநாதர்களுடன், பூதங்கன்னா உயிர் கூட்டங்கள், அந்த உயிர் கூட்டங்களுடைய தலைவர்களோட, உயிர் கூட்டங்கள்னா இப்ப வந்து என்னன்னா தேவர்கள் ஒருத்தவர்கள், முனிவர்கள், கிண்ணறர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், இது மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கூட்டத்தோட தலைவர்கள் அவர்கள்லாம் சுவாமி கூட வராங்க. சரி, ஒரு தேவர் நெருங்கி, தேவர்கள் நிறைய பேர் இல்லையா, எல்லாம் சுவாமி கூட நெருக்கமா வராங்க. தேவர்கள் யோகர்கள்னா யோகிகள், அதாவது யோகத்திலேயே நின்று சிவபெருமானோடு இன்பம் பயில்பவர்கள் யோகிகள். முனிவர்கள் சூழ்ந்து செல்ல எல்லாரும் சுவாமியை வணங்கி கொண்டே செல்கின்றார்கள். அந்த கூட்டத்தோட சுவாமி போறாரு. மறுவில் சீர் பறவையார்த்தம். மறுவில்னா மறுனா குற்றம், குற்றமற்ற பறவையார். பெருமை, சீர்னா பெருமை. இப்போ குற்றமே இல்லாத பெருமை உடைய பறவையார் மாளிகைக்கு புகுந்தார் வந்து. சுவாமி தன்னுடைய அருத்திருக்கோலத்தை வெளியே தோன்றும்படி காட்டிக்கொண்டு பறவையார் மாளிகைக்கு வரார். சும்மா வரல, படைகளோட அன்பர் கூட்டத்தோட வராரு. சர்வலோகத்துல இருக்கிறவங்களும் தன்னுடைய வணங்கி சூழ்ந்து செல்ல அந்த தாமாம் தன்மையோடு பறவையாருடைய திருமாளிகைக்கு வருகின்றார் சுவாமி. இப்படி வரும்பொழுது என்ன சொல்றாங்க, இவ்வளவு சிறப்பு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மறுவில் சீர் பறவை. ஏன் வந்து மறுவில் சீர் பறவைன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுனா குற்றம், மறு இல்னா குற்றமே இல்லாத, சீர்னா பெருமை பொருந்திய. ஏன் வந்து குற்றமே இல்லாத அப்படின்னா, சுவாமி வந்தது சுவாமி தான் தெரிஞ்ச உடனே அவருடைய வாக்குக்கு எதிர்வாக்கு சொன்னேனே, அவரை வந்து மதியாது நீரும் போம் என்று சொல்லிவிட்டேனே, திருவடியில் வணங்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தலைவன் சொன்னதை அடியாளாகி நான் மறுத்து விட்டேனே. இது வந்து அன்பினால அவங்க மனசுல இதெல்லாம் நினைக்கிறாங்க. அப்ப இவர் அடிமைத்தன்மை கொண்டவர் சுவாமி மேல, அதனாலதான் குற்றமே இல்லாத பெருமைக்குரிய. அது மட்டும் இல்லாம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனையாள் ஆகியவர். அதனால குற்றமே இல்லாத பெருமைக்குரிய பறவையாருடைய மாளிகைக்கு இறைவன் வந்து அருளுகின்றார். 362வது பாடல் பாருங்க. பாரிட தலைவர் முன்னாம் பல்கணநாதர் தேவர் நேர் ஒரு முனிவர் சித்தர் ஏக்கர்கள் நிறைதலாலே பேரருளாளர் எய்த பெற்ற மாளிகைதான் தென்பால் சீர்வளர் கைலை வெள்ளி திருமலை போன்றது அன்றே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா,
இப்ப சுவாமி கூட வராங்க இல்லையா, யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு சிறப்பு சொல்றாங்க பாருங்க. திருவாரூருடைய சிறப்பு நிறைய முறை நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் வந்து இந்த ஒரு பாடல்ல சொல்றாங்க, பாரிட தலைவர் முன்னா. இந்த பாரிட தலைவர்னா பூத கணங்கள். நமக்கு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க பூத கணங்கள்னா என்ன, யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட விளக்கம் சிறப்பா சொல்லணும். என்ன, 18 கணங்கள் சுவாமி கூட இருக்கும். இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த 18 கணங்கள் யார் யாருன்னா, கிண்ணரர், கிம்புருடர், வித்யாதரர், கருடர், தேவர், அசுரர், முனிவர், இயக்கர், ராக்கதனர், ராஷதர்கள். அவர்களிலேயும் கூட சிவபெருமானுக்கு அடியார்கள் இருப்பார்கள். கந்தர்வர், சாரணர், சித்தர், ஆகாசவாசிகள், நாகர், பூதங்கள், வேதாளங்கள், தாராகணம், போக பூமியர். போக பூமியர்னா பூமியில் உள்ளோர்கள். இதுல எல்லாம் யார் யாரெல்லாம் இத்தனை வகைகள் இருக்கு இந்த கணங்கள். இதுதான் வந்து 18 கணங்கள், 18 கணங்கள். 18 கணங்கள். இந்த 18 கணங்கள்லயும் யாரெல்லாம் அன்புடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சிவபெருமானை சூழ்ந்து கொண்டு சிவலோகத்தில் விற்றிருப்பார்கள் இல்லையா. அதுதான் நம்ம பார்த்திருக்கோம். அந்த 18 கணங்கள் அதுலதான் ஒரு டைப் வந்து பூதங்கள், வேதாளங்கள். அதுல கூட அப்படின்னா எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் சுவாமி தான் தலைவன். அப்ப பூதங்களா இருந்தாலும் வேதாளங்களா இருந்தாலும் அதுலயும் அன்பர்கள் இருப்பாங்க. அவங்களும் சுவாமி கூட சூழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப அதே போல தேவர்கள் அவர்களையும் அன்புடையவர்கள் சுவாமியோட சூழ்ந்து அவரை வணங்கி கொண்டு தொண்டு செய்து இருப்பார்கள். அதேதான் இந்த இதுல வந்து பூத கணங்கள் முதல்ல சொல்றாங்க. இந்த 18 கணங்கள்ல பூத கணங்கள் அது வந்து திருக்கைலாய மலையில இருந்து சுவாமிக்கு வந்து சேவகம் செய்து கொண்டிருப்பேன். அது மட்டும் போர் வீரர் தான். இந்த சுவாமிக்கு வந்து அந்த சுவாமியோட படையில வீரர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். சுவாமியோட பெருமையை பாடி ஆடிக்கொண்டு இருப்பார்கள். வினோதமான உருவத்தினை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பூத கணங்களை பத்தி. ஏன்னா நம்ம சொல்லணும்னா எப்படிப்பட்டவங்கன்னு ரிசர்ச் பண்ணும்போது நேற்று இது வந்துச்சு. 18 கணங்கள்ல இந்த பூத கணங்கள் முதலாக அப்படின்றாங்க. சுவாமியை சூழ்ந்து நின்று துதிக்கின்ற அந்த பூத கணங்கள் முதலாக 18 கணங்களில் உள்ள அன்பர்கள் சுவாமியை சேவித்துக் கொண்டே கூடவே செல்கின்றார்கள். இப்ப பாருங்க, சர்வ லோகமும் அண்ட சராசரமும் திருவாரூர் வீதியிலே அன்று அடங்கிற்று. எவ்வளவு பெருமை பாருங்க. திருக்கைலாய மலையில் தான் இவங்க இருப்பாங்க. அந்த திருக்கைலாய மலை, வடக்குல இருக்கிற திருக்கைலாய மலை, தெற்குல இருக்கிற திருவாரூர் ஒரு வீதியில அடங்கிடுச்சு அன்னைக்கு. சுவாமியுடைய திருவருள் அப்படி, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெரும் பெருமை அப்படி. அததான் இந்த பாடல்ல சொல்றாங்க. பாரிட தலைவர் முன்னாம், அதாவது பூத கணங்கள் முதலாகிய பல்கணநாதர், பல வகைப்பட்ட கணங்கள் சொன்ன வகைகள், அதோட தலைவர்கள் யாவரும். அப்புறம் இதுல வந்து முக்கியமான தேவர்கள், நேர் உரு முனிவர்கள். நேர் உருனா அருள் சிந்தை நிறைந்த முனிவர்கள், சித்தர்கள், இயக்கர்கள் நிறைந்ததால, இவங்க எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறதுனால, அந்த திருவுல நிறைஞ்சு இருக்கிறதுனால பேரருளாளர் எய்த பெற்ற மாளிகை. பேரருளாளர் சுவாமியை சொல்றாங்க இல்லையா, பேரருள் உடையவன், எல்லா உயிர்களுக்கும் வாரி வாரி வழங்கினாலும் குறையாத ஆற்றலும் அருளும் உடையவர் இல்லையா. அப்ப பேரருளாளர் ஆகிய சிவபெருமான் எய்த பெற்றார். இவங்க எல்லாம் கூட வர சுவாமி வந்து அந்த மாளிகைக்கு வராரு. அப்படிப்பட்ட அந்த திருவீதி எப்படி இருந்துச்சுன்னா, எய்த பெற்ற மாளிகை தான். அது எப்படி இருந்ததுன்னா, தென்பால் சீர்வளர் கையிலை வெள்ளி திருமலை போன்றது அன்றே. திருமலை அப்படின்னு சொன்னா இந்த இமயமலை சாரல் இருக்குல்ல, அதெல்லாம் வெள்ளி மலைன்னு சொல்லுவோம், பனி படர்ந்ததால. அதோட சிறப்பு என்னன்னா வந்து நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த கையில எப்படி இருந்துச்சு, எவ்வளவு அழகா இருந்தது அப்படின்னா, அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலின். சிவபெருமான் வந்து அந்த திருக்கைலை மலையோட பெருமை கண்டிப்பா சொல்லணும். அப்பதான் வந்து நமக்கு இந்த திருவாரூர் வீதியும் எவ்வளவு சிறப்புக்குரியது பெற்றதுன்றதை புரிஞ்சுக்க முடியும். சுவாமி அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலின் நன்னும் 3 உலகும் நான் மறைகளும் எண்ணில் மாதவம் செய்ய வந்து எய்திய புண்ணியம் திரண்டு உள்ளது போல்வது. அதாவது என்னன்னா, 3 உலகங்கள் இருக்கு இல்லையா. 3 உலகங்கள்னா மேல இருக்கிற 7 உலகங்கள், கீழே இருக்கிற பாதாளத்துல இருக்கிற 7 உலகங்கள்.
நடுவுல இருக்கிற பூமி, இது மூன்றும் தான் இந்த உலகங்கள் சொல்லும். இந்த அதாவது எல்லா உலகங்களும் அர்த்தம். அது மட்டும் இல்லாம அந்த புனிதமாகிய 4 வேதங்களும், எல்லா உலகங்களும் அந்த வேதமும் செய்த அந்த தவம், அந்த அந்த தவத்தினால புண்ணியம் எல்லாம் ஒன்றாக திரண்டு வடிவெடுத்தது போல கைலாய மலை விளங்குகின்றது. எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதாவது உலகங்கள் செய்த தவம், வேதம் செய்த அந்த தவம், அந்த தவத்தின் பயனாக ஒரு நன்மை ஏற்படும் இல்லையா, அது போல விளைந்தது திருக்கைலாய மலை அப்படின்ற அந்த புண்ணியம், அவர்கள் செய்த தவத்தின் புண்ணியம் திரண்டது போல கைலாய மலை விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது போல இந்த உலகம் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அழகிய ஒரு கொடி போல இருக்கு. அந்த அழகிய கொடியில நிறைய இலைகள் இருக்கு. இலைகள் தான் ஒரு ஒரு சிவஸ்தலம். அந்த சிவஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்கு. நடுவுல ஒரே ஒரு வெண்மையான பூ பூத்திருக்கு. அந்த வெண்மையான பூ தான் கைலை மலைன்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த உலகத்தை ஒரு அழகிய கொடி அப்படின்றது ஒரு செடி மாதிரி வச்சுக்கோங்க. செடி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த உலகம்ன்றது ஒரு செடி போல இருக்கு. செடினா கண்டிப்பா நிறைய இலைகளும் இருக்கும், ஒரு அழகிய பூவும் இருக்கும், நிறைய எண்ணற்ற சிவஸ்தலங்கள் அந்த செடியில அழகிய இலைகள் போல இருக்கு. ஒரே ஒரு அழகிய வெள்ளை பூ பூத்திருக்கு. அதுதான் திருக்கைலாய மலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருக்கைலாய மலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த பொன்னிறத்தோட இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மேல பனி படர்ந்து இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, பொன்னார் மேனியன் ஆகிய சிவபெருமான் திருநீற்று அணிந்திருப்பார்ல, அந்த கோலம் போல விளங்கும். அதனாலதான் அது பாக்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்வாங்க. இந்த பனி படர்ந்தது பார்த்தா திருநீறு பூசி இருப்பது போல இருக்கும். அத்தகைய சிறந்த இந்த அருட்கோலம் கொண்டது திருக்கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்கைலாய மலையை நம்ம அப்பர் பெருமான் ஆடி அமாவாசையில வரப்போகுது. திரு ஐயாற்றில் அந்த கைலை காட்சி காண்பார் இல்லையா, அதுல பார்க்கலாம் நம்ம. இது போல பெரிய நந்தி தேவர் இறைவன் கூடவே இருந்து அருட்பணி செய்ய, இப்ப நம்ம பார்த்த 14 கணங்களும் பலவாறு இறைவனுக்கு தொண்டு செய்ய பாடி ஒரு பக்கம் பாடி ஆடிக்கொண்டிருப்பார்கள். வேதங்கள்லாம் ஓதிக்கொண்டு இருக்கும். நதிகள் இதெல்லாம் என்ன பண்ணும், சுவாமிக்கு எல்லாம் உபசரணைகள்லாம் செய்ய அடியார் கூட்டங்கள் இறைவனை சூழ்ந்து இருக்க, உமையன்னையோடு அந்த அழகிய சிங்காசனத்தில் அனந்த கோடி சூரிய பிரகாசத்தோடு இறைவன் வீற்றிருந்து அருள்வார் அப்படின்னு அந்த காட்சியை கண்டு அவர் வணங்குவார். அது போல அந்த அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த கைலை மலை பாருங்க, அந்த தென்பால் சீர்வளர் கைலை வெள்ளி திருமலை போன்றது அன்றே. அது வடபால் இருக்கிற கைலை, இங்க தென்பால் இந்த கைலை வந்துருச்சான் அன்னைக்கு. ஏன்னா அந்த கைலையில இருக்கிற தலைவனாகிய சிவபெருமானும் சுவாமியை சுற்றி வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த அடியார் கூட்டம், எல்லா கணத்தவர்களும் எல்லோரும் திருவாரூர் வீதியில் இறைஞ்சதால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. அப்போ தானா என்ன ஆயிடுச்சு, இந்த திருவாரூர் வீதி தென் கைலாயமாக மாறிவிட்டது இறைவனுடைய கருணையினாலன்னு சொல்றாங்க. இப்ப பேரருளாளர் எய்த பெற்ற மாளிகை, ஏன்னா தலைவர் வரணும், அதுதான் முக்கியம். தலைவராகிய சிவபெருமான் எய்த பெற்ற மாளிகை தான் திருவாரூர் வீதியை கூட சொல்ல, அந்த மாளிகையே சொல்றாங்க. இப்ப எவ்வளவு ஒரு சூட்சமா கருத்துனா, அந்த மாளிகை தான் இப்ப பறவையாரும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் இணைஞ்சு திருக்கோயிலா இருக்கு. கோயிலுக்கு பக்கத்திலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு ஆடி சுவாதிக்கு முன்பு அங்க திருமணம் நடக்கும். ரொம்ப பெருமைக்குரிய தலம். அந்த தலத்தை சென்று தரிசிக்கணும். ஏன்னா அந்த மாளிகை தான் என்ன ஆயிடுச்சு, தென் கைலாயமாக மாறிவிட்டது. இறைவனும் சுவாமி அவங்க மட்டும் போல, அப்ப யார் கூட போயிருக்கா, எல்லா அடியார் பெருமக்களும் கூட போனது. பறவையார் பறவையாரு அந்த அருட்காட்சியும் அவங்களுக்கு தெரியுது, கூட இவ்வளோ அருட்கூட்டங்கள் கணங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்பதான் அவங்களோட மனசு மாறும் அப்படின்றதுக்காக சுவாமி நிகழ்த்தி அருளி அருள் திருவிளையாடல்கள். அப்ப பேரருளாளர் எய்த பெற்ற மாளிகை தான் தென்பால், வடபால் கையில இருக்கிறது போல தென்பால் சீர்வளர் கைலை வெள்ளி திருமலை போன்றது அன்றே. இந்த வெள்ளி மலையில ஒரு இடத்துலதான் கைலை மலை இருக்கு. இந்த வெள்ளி மலை சாரல்ல இருக்கிற கைலை மலை போல பறவையார் மாளிகை அன்று மாறிற்று. பேரருளாளர் எய்த பெற்றதால், அவர் கூட சேவித்து கொண்டு அனைத்து கணங்களும் சென்றதால் அப்படின்றாங்க.
அடுத்தது 363வது பாடல். ஐயர் அங்கு அணைந்த போதில் அகில லோகத்து உள்ளாரும் எய்தியே செறிந்து சூழ எதிர்கொண்ட பறவையார்தாம் மெய்யுறு நடுக்கத்தோடும் மிக்கு எழு மகிழ்ச்சி பொங்க செய்யத்தால் இணைமுன் சேர விரைவினால் சென்று வீழ்ந்தார். இவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா வாசலே பார்த்துட்டு இருக்காங்க, சுவாமி திருப்பியும் வருவாங்களோ, வந்தது சுவாமி தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாசலையே பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, இப்ப சுவாமியும் வராங்க. ஐயர் அங்கு அணைந்த போது, ஐயர்னா தலைவர், பெருமைக்குரியவர் அர்த்தம். பெருமைக்குரியவராகிய சிவபெருமான் அணைந்தனா மீண்டும் வராது, திருப்பி வந்த உடனே அகில லோகத்து உள்ளாரும் எய்தியே செறிந்து சூழ. இப்ப எல்லா லோகத்தில் உள்ளவர்களும் செறிந்து கூட்டமா என்ன பண்றாங்க, எய்தியே செறிந்து சூழ, நெருக்கமாக சுவாமியை சூழ்ந்து கொண்டு வர, சுவாமி பக்கத்துல அவ்வளவு பேர் பாக்குறாங்க, எல்லா உலகத்துல இருக்கிற தொண்டர்களும் சுவாமி கூட சூழ்ந்து வர எதிர்கொண்ட பறவையார் தான். அவங்களெல்லாம் நேரே கண்ணால கண்டு தரிசிக்கின்ற பாக்கியம் பெற்ற பறவையார் தான் மெய்யுறு நடுக்கத்தோடு. எப்படி இருக்கும், சுவாமியுடைய திருக்கோலத்தை நேர்ல பாக்குறாரு, அப்ப உடம்புல நடுக்கம் வந்துருச்சு. நடுக்கம் ஒரு பக்தியினாலையும் பயத்தினாலும் நடுக்கத்தோடும் மிக்கு எழும் மகிழ்ச்சி பொங்க, மகிழும் வருது இல்லையா. டக்குனு இப்ப நமக்கு முன்னாடி சுவாமி வந்தா எப்படி இருக்கும் இல்லையா, ஒன்றும் புரியாது, ஒரு பயமும் இருக்கும், அது மகிழ்ச்சியும் இருக்கு இல்லையா. அதே போல மெய் ஊறு நடுக்கத்தோடு, உடம்பில் நடுக்கத்தோடும் மிக்கு எழும் மகிழ்ச்சி பொங்க, மிகுதியான மகிழ்ச்சி. சுவாமி ஏன்னா முதல் முறை தவறு செய்துட்டோம், திருத்திக்கணும்னு நினைக்கும் போது சுவாமியே வந்துட்டாரு, அப்ப தவறை திருத்தி கொள்ள முடியும், இறைவனை வணங்கி அருள் பெற முடியும். அதனால மிக்க மகிழ்ச்சி, மிக்க எழும் மகிழ்ச்சி பொங்க செய்யத்தால் இணைமுன் சேரது. பார்த்த உடனே சுவாமி ஓடி போய் என்ன பண்றாங்கன்னா, செய்யத்தால் இணைமுன் சேர விரைவினால் சென்று வீழ்ந்தார். சாமியை பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடுறாங்க, விரைவோடு ஓடுறாங்க. எதுக்குன்னா சுவாமியுடைய திருவடியை முதல்ல வணங்கணும். ஏன்னா சுவாமி எழுந்துருன்னா முதல்ல வணங்கணும். அது இல்லாம இவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு வேற கேட்கணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, பார்த்த உடனே நடுக்கம் வந்துருச்சு, மகிழ்ச்சியும் வருது, விரைவாக ஓடுகின்றார். இப்ப செய்யத்தால் இணைமுன் சேர, எதுக்காக வேகமா ஓடுறாங்களாம், செய்யத்தால் அதாவது செம்மையான திருவடி, சுவாமியோட திருவடி நடந்து வந்திருக்காங்க, கண்டிப்பா சிவந்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாம உயிர்களுக்கு எல்லாம் முக்தி பேரு தருகின்ற, செம்மை நெறினா முக்தி பேரு தருவதால அது சேவடி, செய்ய திருவடின்னு சொல்லும். அதாவது இறைவன் திருவடியில தான் உயிர்கள் சென்று சேரும். அதனால அந்த முக்தியை தருகின்றதுனால அது சேவடி, செம்மை நெறியை தருகின்ற சேவடின்னு சொல்லுவோம். அந்த செய்ய தாள்லாம் திருவடிகள், அந்த செம்மையான திருவடிகளை இணை, அந்த இரண்டு திருவடிகளையும் இணைனா ரெண்டு கால்களையும் முன் சேர முதல்ல வணங்குவதற்காக விரைவினால் சென்று வீழ்ந்தார். வீழ்ந்தார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த தானாவே விழறது, ஒரு பக்தியினால தானா என்ன பண்றாருன்னா வீழ்கின்றார், விரைவோடு சென்று இறைவன் திருவடியை வணங்கி வீழ்கின்றார். அதாவது 364வது பாடல். அரி அயர்க்கு அரியார் தாமும் ஆயிழையாரை நோக்கி உரிமையால் ஊரன் ஏவ மீளவும் உன்பால் வந்தோம் முருகு அலர்குழலாய் இன்னம் உன்போல் வராதே நின்பால் பிரிவுற வருந்துகின்றான் வரப்பெற வேண்டும் என்றார். அதாவது என்னன்னா, சுவாமி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அரி அயர்க்கு அரியார், ஹரியாகிய திருமாலும் அயன்னா பிரம்மன், இருவரும் அறிவதற்கு அறியார் இல்லையா. ஏனமும் பன்றியும் பறவையுமாகி தேடியும் காண முடியாத இறைவனை ஐந்தெழுத்து ஓதிதான் அவர்கள் வணங்கி அருள் பெறுகின்றார்கள். அப்படி அவர்களுக்கு அரியவராகிய சிவபெருமான் தாமும் என்ன சொல்றாருன்னா, ஆயிழையாரை நோக்கி, ஆயிழையார்னா சிறந்த அணிகலன்களை தேர்ந்தெடுத்து அணிந்தவர், அழகிய அணிகலன்களை அணிந்தவர். நம்ம திருவாசகத்துல பார்ப்போம் இல்லையா, நேரிழையாய் பார்ப்போம் இல்லையா, அப்புறம் சேயிழையாய், அப்புறம் செம்மையான அணிகளை அணிந்தவர்கள். நேரிழையாய்னா நேர்த்தியாக செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்தவர்கள் அர்த்தம். இங்க ஆயிழையார்னா ஆய்ந்த சிறந்ததா தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட அணிகலன்களை அணிந்திருக்கின்ற பெண்ணேன்னு அர்த்தம். இதெல்லாம் பெண்ணை சொல்லும், ஒரு பெண்ணை குறிப்பிடும் பொழுது சொல்லுகின்ற அந்த அருள் வாசகங்கள். அப்ப ஆயிழையாரை நோக்கி, அழகிய அணிகலன்களை தேர்ந்தெடுத்து அணிந்திருக்கின்ற பறவையாரை நோக்கி சுவாமி என்ன சொல்றாருன்னா,
உரிமையால் ஏவ, ஊரன் ஏவ. ஊரன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை குறிக்கின்றது. உரிமையால், ஏன்னா சுவாமிக்கு அவர் தொண்டர் மட்டும் இல்ல, தோழரும் இல்லையா, அதனால தோழர்ன்ற உரிமையினால ஏவ, அதுதான் முக்கியம். இப்போ உரிமையால் ஊரன் ஏவ, தன்னுடைய தோழன் அப்படின்ற உரிமையினால ஊரன் சுந்தரன் ஏவ, மீளவும் உன்பால் வந்தோம். மீளவும் போய் சுவாமி சொல்லிடுறாங்க, முதல்ல வந்தது நான் தான் அப்படின்றது அந்த ஒரே ஒரு பதம் இவ்வளவு அழகா சேக்கிழார் பெருமான் சொல்றாரு பாருங்க. மீளவும் வந்தேன்னா என்ன அர்த்தம்? முதல்ல வந்தது நான் தான், மறுமுறையும் எதற்காக வருகின்றேன். இப்ப எதுக்காக சொல்றாருன்னா சுந்தரன் ஏவ அப்படின்றதுனால சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இங்கு வருவதை மிகவும் விரும்புகின்றார். பறவையாருடைய அந்த உடன் இருத்தற்கு விரும்புகின்றார். அவருடைய உள்ளம், அன்பு, இது எல்லாத்தையும் சுவாமி உரைக்கின்றார் பாருங்க எவ்வளவு சிறப்பா. இப்ப உரிமையால் ஊரன் ஏவ, தோழன்றதுனால உரிமையோடு ஊரன் ஏவ. அப்போ தோழன்றதால செய்யலாம், ஏவனா அந்த வேலையை செய்யின்னு சொல்லி ஏவுதல், அப்படி அவர் ஏவ மீளவும் உன்பால் வந்தோம், மீண்டும் முறை உன்பால் வந்தோம், உன்கிட்ட சமாதானத்துக்காக வந்திருக்கேன். முருகு அலர்குழலாய், முருகு அலர்குழலாய்னா இயற்கை மனம், அதாவது வாசனை பொருந்திய இல்லையா, உயர்ந்த குணமுடைய பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தல்ல மனம் இருக்கும். சுவாமி போற்றி சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா முருகு அலர்குழலாய், இயற்கை மனம் கொண்ட கூந்தலை உடைய பெண்ணே, இன்னம் உன் போல் மறாதே. அதாவது என்னன்னா இன்னம் உன் போல் மறாதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்பு போல. முன்பு என்ன சொன்னாரு, இவங்க மறுத்து சொன்னார் இல்லையா, அதே போல முன்பு போல நீ இதனை மறுத்து பேசாமல் அழிவரும் அன்பர்க்கு. இந்த அழிவரும் அன்பர்க்கு அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அன்பின் தன்மைய சுவாமி சொல்றாரு. அதாவது உள்ளூரி அன்பு, உள்ளத்துல எழுகின்ற அன்பு, ஊறியதுன்னா எப்பொழுதும் அந்த அன்பு பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும். இப்ப எப்பொழுதும் இறைவன் பால் அன்பு கொள்வதுதான் சிறப்பு இல்லையா. நம்ம சிவபெருமான் கிளறிற்றறிவார் நாயனார் புராணத்துல பார்த்தோம். கிளறிற்றறிவார் நாயனாருக்கு ஒரு திருமுகம் லெட்டர், சுவாமி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பார் இல்லையா, பாசுரம். அதுல என்ன எழுதியிருப்பார்னா, அதாவது பானபத்திரன் உன்போல் என்பால் அன்பன், நீ எப்படி என் மேல எப்போதும் அன்பு கொண்டிருக்கின்றாயோ அதே போல் பானபத்திரனும் என் மீது எப்போதும் அன்பு கொண்டிருப்பவன் அப்படின்னு சொல்றான். அதுதான் சிறப்பு இல்லையா. அப்ப அதுதான் அழிவரும் அன்பருக்கு அப்படின்றாங்க. அழிவரும் அன்பருக்குன்னா அப்ப அந்த அன்பு எப்போதும் இறைவன் பால் உள்ளத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட அன்பருக்கு ஆக, மன்னிச்சுங்க நான் வேற ஏதோ ஒரு பாட்டு போயிட்டேன். சிவ சிவா. முருகலர் குழலாய் இன்னும் முன்பு போல் மறாதே, நீ மறுத்து சொல்லாதே, நின்பால் பிரிவுற வருந்துகின்றான், உன்னை பிரிந்ததனால் அவன் வருந்துகின்றான். அப்ப அவரோட நிலைமை இங்க சுவாமி சொல்றாங்க, உன்னை பிரிவுற்றதனால் வருந்துகின்றான், வரப்பெற வேண்டும், வருவதற்கு நீ இசைய வேண்டும், முன்பு போல மறுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சுவாமி சொல்றாரு. திருப்பியும் சொல்ற பாருங்க. அப்ப திருமாலாலும் பிரம்மனாலும் அரிதற்கு அரியவராகிய சிவபெருமான் இங்கு அவர்களுக்கு திருக்கோலத்தை காட்டாத சுவாமி இங்கே திருக்கோலம் கொண்டு பறவையார் முன்பு சென்று உரிமையினால் சுந்தரன் ஏவ மீளவும் வந்திருக்கின்றேன், முன்பு போல நீ மறுத்து பேசாமல் உன்னுடைய பிரிவினால் வருந்துகின்றான், அவன் வருத்தம் நீங்கும்படி அவன் இங்கு வருவதற்கு, வரப்பெற வேண்டும்னா வருவதற்கு நீ இசைய வேண்டும், சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சுவாமி சொன்ன உடனே 365வது பாடல். அப்ப என்ன பறவையார் சொல்றாங்க பாருங்க. பெருந்தடம் கண்ணினாரும் பிரான் முன்பு மிகவும் அஞ்சி வருந்திய உள்ளத்தோடும் மலர்கரம் குழல் மேல் கொண்டே அருந்திரு மறையோராகி அணைந்தீர் முன் அடியேன் செய்த இருந்தவ பயனாம் என்ன எய்திய நீரோ என்பார். இப்ப சுவாமி சொன்னதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை, அதாவது நீ முன்பு போல மறுத்து சொல்லாமல் சுந்தரன் இங்கே வருவதற்கு இசைய வேண்டும்னு சொன்ன உடனே என்ன பதில் சொல்றாங்கன்னா, பெருந்தடம் கண்ணினாரும்,
தடம்னா அகன்ற கண்கள். பெண்களுக்கு அந்த பெரிய அடர்ந்த நல்லா வந்து அகன்ற கண்கள் இருக்கிறது தான் அழகுன்னு சொல்லுவாங்க. அது போல நல்ல பெரிய அகன்ற கண்களை உடைய கண்ணியரா கண்களை கொண்ட பறவையார் என்ன சொல்றாங்கன்னா, பிரான் முன்பு மிகவும் அஞ்சி. சுவாமி முன்னாடி பேசுறோம்னா அச்சத்தோடு பேசுவாங்க. அப்ப பிரான் முன்பு மிகவும் அஞ்சி ஓம் நம சிவாய். பிரான் முன்பு மிகவும் அஞ்சி சுவாமியை நேர்ல பார்த்ததுனால முதல்ல சொன்னோம் இல்லையா, உடம்புல ஒரு நடுக்கம். சுவாமியை பார்த்த உடனே நடுக்கமுற்று மிக்க மகிழ்ச்சியோடு திருவடியை விழுந்து வணங்குகின்றார். இப்ப அஞ்சி சுவாமி கிட்ட திருவடி விண்ணப்பம் பேசும்போது ஒரு பயத்தோட பேசுறாங்க. அஞ்சி வருந்திய உள்ளத்தோடும், ஏன்னா முன்னாடி மறுத்து சொல்லிவிட்டோமே, மறுத்தது மட்டும் இல்லாம நீரும் போம், இங்க நிக்காதீங்க போங்கன்னு சொல்லிட்டோமேன்னு வருத்தத்தோடும் என்ன சொல்றாங்கன்னா, வருந்திய உள்ளத்தோடும் மலர்கரும் குழல் மேல் கொண்டே. இல்லையா, ரொம்ப பயபக்தி எப்படி தெரிய வைக்கலாம், கைகள் வந்து தலைக்கு மேல கூப்பி மலர்கரம் மலர் போன்ற அழகிய கரங்களை குழல் மேல் கொண்டே தலைக்கு மேல தூக்கி வணங்கி அருந்திருமறையோராகி அணைந்தீர் முன் அடியேன் செய்த இருந்தவ பயனாம் என்ன எய்திய நீரோ. ஐயா, முன்னாடி அருந்தவ முனிவராய் வந்தீர், அரும் திருமறையோராகி அருமையான பெருமைக்குரிய மறை ஓதுகின்ற அர்ச்சகராகி அணைந்தீர் நீங்க, அது நீர்தானோ அப்படின்னு சொல்றாங்க. நீர்தானோ, அது என்னுடைய பெரிய தவம். அதாவது என்னன்னா, இருந்தவ பயன். இருந்தவ பயன்னா, இருனா பெரிய அர்த்தம். நான் பெரிய தவம் செஞ்சதுனாலதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க அர்ச்சகராகி இங்கே முன்பு வந்து எழுந்தருளினீர்கள் அப்படின்றாங்க. அருந்திரு மறையோராகி அணைந்தீர் முன், முன்னாடி நீங்க எப்படி வந்தீங்க, அருந்தவ மறையோராகி வந்தீங்க. அடியேன் செய்த இருந்தவ பயனாம் என்ன எய்திய நீரோ. சிவா, அதாவது நான் ஒரு பெரிய தவம் பண்ணியிருக்கேன். அருந்தவம்னா இருந்தவம் அப்படின்னு சொன்னா பெரிய தவம்னு அர்த்தம். நான் பெரிய தவம் செஞ்சிருக்கேன், அந்த காரணத்தாலதான் நீங்க என்ன பண்ணீங்க, மறைவராகி எழுந்தருளினீர்கள் முன்பு அப்படின்னு சொல்லிட்டு, துணிவலர் கண்ணீர் வார தொழுது விண்ணப்பம் செய்வார். முதல்ல ஒரு துளியா தோன்றி அப்புறம் பெரு வெள்ளமாக பாய்கின்றது. ஏன்னா சுவாமி முன்னாடி நிக்கிறாருன்னா எப்படி இருக்கும், நம்மளே அறியாம அந்த கண்ணீர் வந்து பெருக்கெடுக்கும் இல்லையா. அப்ப துளி வளர்ந்து ஃபர்ஸ்ட் துளியாக தோன்றி வளர்கின்ற அந்த கண்ணீர் வார அப்படியே அருவி போல பொழிய தொழுது விண்ணப்பம் செய்வார். வணங்கி கொண்டே சுவாமிக்கு வந்து விண்ணப்பம், பேசுறதுன்னு சொல்லக்கூடாது, அடியார்கள் வந்து சுவாமி கிட்ட பேசுறது வந்து விண்ணப்பம் சொல்லுவாங்க. அடியார்கிட்ட சொல்றதை விண்ணப்பம் தான் சொல்லுவாங்க. அப்ப தொழுது விண்ணப்பம் செய்தார். என்ன விண்ணப்பம் செய்யறார்னா, ஒளிவளர் செய்ய பாதம் வருந்த ஓர் இரவு மாறாது அழிவரும் அன்பர்க்காக அங்கோடு இங்கு உழல்வீராகி எளிவருவீரும் ஆனால் என் செய்கேன் இசையாது என்றார். அதாவது இவங்க ஒத்துக்கிறாங்க, எதுக்கா அது என்ன காரணம், எதனால சம்மதிக்கிறாங்கன்றது அவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அவ்வாறு கண்களில் இருந்து கண்ணீர் பொழிய விண்ணப்பம் செய்கின்றார். ஒளிவளர் செய்ய பாதம். எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அடியவர்களுக்கு வந்து சிவங்க அந்த ஒளி இருக்கும், அந்த ஒளியை வந்து பெருக செய்கின்றது அந்த இறைவனுடைய திருவடி. அதாவது என்ன அர்த்தம்னா, இறைவன் திருவடியை வணங்க வணங்க நமக்கு ஞான ஒளி பெருகும். ஒரு சிறந்த கருத்து பாருங்க. இறைவன் திருவடியை வணங்க வணங்க நமக்கு ஞான ஒளி பெருகும்.
அவ்வாறு ஞான ஒளியை தருகின்ற இறைவனுடைய திருவடி. உன் திருவடி எப்படிப்பட்ட திருவடி? அடியவர்களுக்கு ஞான ஒளியை தருகின்ற திருவடி. அந்த திருவடி நோவ அங்கேயும் இங்கேயும் தேய தேய நடந்தா நான் இதுக்கு ஒத்துக்காம என்ன செய்வேன் ஐயா? எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. இப்ப ஒளிவளர் செய்ய பாதம், உயிர்களுக்கெல்லாம் சிவஞான ஒளியை தருகின்ற பெருக செய்கின்ற இந்த செய்ய பாதம், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, சிவகதியை தருகின்ற பாதம் வருந்த. ஏன்னா சுவாமி திருவடியே திருவடி தோய நடந்து வரார். பிச்சாடனார்லாம் பார்த்தா சுவாமி பாதிரி அணிஞ்சிருப்பார் செருப்பு போல. ஆனா இங்க சுவாமி அது கூட இல்லை. வெறும் அந்த திரு பாதங்கள் பூமியில் படுமாறு எழுந்தறி வருகின்றார். அதான் சொல்றாங்க, செய்ய பாதம் வருந்த ஓர் இரவு, ஒரு ராத்திரியே மாறாது. மாறாதுன்னா இடையறாது. சுவாமி பாருங்க ரெஸ்டே எடுக்கல. சுந்தரமூர்த்தி நாயனார் தூது அனுப்புன உடனே இங்க வராரு. இவங்க ஒத்துக்கலன்னு அந்த பதில் எடுத்துட்டு போறாரு. நீ அவங்க சம்மதிக்கணும்னா உயிர் விட்டு விடுவேன்னு சொன்ன உடனே வராரு. அதுல சிறப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சுவாமி வரும்போது வேகமா வரும். இப்ப இவர் இந்த அடுத்தது வரும், பறவையாருடைய அந்த வாக்கு எடுத்துக்கிட்டு சம்மதத்தை வாங்கிட்டு சுந்தரர் துன்பப்பட போறாருன்னு சுவாமி வேகமா போவாராம். அந்த கங்கை நீர்லாம் தழும்பும்படி அவ்வளவு வேகமா சுவாமி போறாராம். முதல்லையும் பார்த்தோம், வேகமா போகும்போது சுவாமி வேகமா போவாரா, அந்த பாம்பு தலையில இருக்கிற பாம்பு பின்னாடி வர மாதிரி வருவான். அப்ப அந்த அளவுக்கு சுவாமி வேகமா போறாரு அப்படின்னு. அது போல இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஓர் இரவு ஒரு ராத்திரிலேயே மாறாது, இடைவிடாது. அங்கேருந்து இங்க, அப்படி இங்கேருந்து அங்க, திருப்பியும் அங்கேருந்து இங்க, இது மாதிரி இடையறாது அழிவரும் அன்பருக்காக. அதான் அந்த அழிவரும் அன்பர்னா எப்போதும் மாறுதல் இல்லாத தூய அன்புடைய அன்பருக்காக, சுந்தரருக்காக அங்கோடு இங்கு அங்கும் இங்கும் உழல்வீராகில். உழலுதல் அப்படின்னா அதாவது தூதா செல்கின்றதுனா என்ன அர்த்தம்? ஒரு முறை வந்திருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு இங்க தூதா சொல்லிட்டு இவருடைய சம்மதத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட சொன்னா அது தூது. ஆனா இப்ப என்ன பண்றாரு, முதல் முறை வந்துட்டு நடக்காம இப்ப ரெண்டாவது முறை, அப்ப இது உழலுதல்ன்றாங்க பாருங்க. உழலுதல் அப்படின்னு சொன்னா அலையிறது ரொம்ப. அப்ப இது தூதுன்றத சொல்றதை தாண்டி அன்பருக்காக இப்படி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அது வருத்தத்தோட அவங்க சொல்றாங்க. அப்ப ஒரு ராத்திரிலே இது ஒரு நாள் சரி, இப்ப இன்னைக்கு அருள் செய்தோம், இன்னைக்கு ஒத்துக்கல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செய்வோம் அப்படி இல்லை. ஒரே ராத்திரிலேயே இடைவெளியே இல்லாம அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் அலைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதற்கு நான் ஒத்துக்காம என்ன செய்வேன்? இவ்வளோ நீங்க வருந்தும் பொழுது அதை நான் ஏற்காமல் எப்படி இருப்பேன் அப்படின்றாங்க. அது யாருக்காக? அழிவரும் அன்பருக்காக அங்கோடு இங்கு உழல்வீராகி எளிவருவீரும். அது மட்டும் இல்லாம எளிவந்தவராக விளங்குகின்ற. எளிவந்தவர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இப்படி உழன்று வருதல் அடியவர்களுக்காக. வேற யாருக்காக செய்வாரா? அடியவருக்காக எளியவராக நீங்க என்ன பண்றீங்க? தான் ஒரு தலைவன், சர்வலோக நாயகன் அப்படின்லாம் நினைக்காம எளிவந்த கருணை, தன்னுடைய தோழருடைய துன்பத்தை நீக்க வேண்டும், அடியவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எளியவராக வரீங்க. சுவாமி நினைச்சிருந்தா வேற ஒருத்தருக்கு சிபாரிசு பண்ணி தூதரா அனுப்பி இருக்க முடியும். ஆனா நீரே அதாவது அவங்களுடைய பெரும் பெருமையை விட்டு இறங்கி ஒரு தூதனாக வந்திருக்கிறீங்க ஒரே இரவுல, இல்லையா? அது மட்டும் இல்லாம இடைவெளியே இல்லாம அங்கும் இங்கும் தூதாக மட்டும் இல்லாமல் உழன்று எளிவந்த கருணையோட விளங்கினால் எளிவருவீரும். ஆனால் இப்படிலாம் நீங்க செஞ்சா என் செய்கேன் இசையாது. நான் இசையாமல், அதாவது ஒத்துக்காம நான் என்ன செய்வேன்? நீங்க இப்படி இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்றாங்க. அதான் என் செய்வேன் இசையாதுன்னா நான் எதுக்கு சம்மதிக்காமல் என் செய்வேன் அப்படின்னு சொல்ல சுவாமி பாருங்க, நங்கை நின் தன்மைக்கு ஏற்கும் நன்மையே மொழிந்தாய் என்று பங்கையோர் பாகம் வைத்த வள்ளலார் விரைந்து போக திங்கள் வாழ் முதலினாரும் சென்று பின் இறஞ்சி மீண்டார் எங்களை ஆளும் நம்பி தூதர் மீண்டு எழுதுகின்றார். ஒரு வார்த்தை சொன்னோடனே கிளம்பிட்டாரு, அந்த சம்மதம் கிடைச்ச உடனே. ஏன்னா சுந்தரர் வருந்தி கொண்டிருக்கின்றார். அதனால நங்கை நீ தன்மைக்கு ஏற்கும் நன்மையே மொழிந்தாய். பெண்களில் சிறந்தவள் ஆகியவளே, நீ தன்மைக்கு ஏற்கும் நன்மையே மொழிந்தாய். நம்ம சொல்லுவோம்ல, நீ நல்ல பொண்ணு, இதை செஞ்சிருவேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல
நீ நல்ல குணம் கொண்டவள், உன்னோட தன்மைக்கு ஏற்ப நீனு மிக சரியாக சொன்னாய். அதான் நின் தன்மைக்கு ஏற்ப உயர்ந்த குணம் கொண்டவள், ஏன் மிக்க என் மீது அன்பு கொண்டவள், அந்த தன்மைக்கு ஏற்ப நீ என்ன பண்ற நன்மை அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வார்த்தைகளை சொன்னாய், மொழிந்தாய்னா கூறினாய் என்று மங்கையோர் பாகம் வைத்த வள்ளலார். ஏன் சுவாமிக்கு இதெல்லாம் தெரியுதான், அவரும் குடும்பஸ்தர், தன்னுடைய இவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்க. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வருத்தமும் இவர் பறவையார் வருத்தமும் இவருக்கு தெரியுமா. ஏன்னா இவர் என்ன பண்றாரா, மங்கைக்கு தன் உடம்புல ஒரு பாதியே கொடுத்திருக்காரா. அதனால மங்கையோர் பாகம் வைத்த வள்ளலார். எல்லாரும் சுவாமி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாங்க இல்லையா. உமை அன்னைக்கு ஒரு தன்னுடைய உடலில் ஒரு பாகத்தையே பாதியை கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட வள்ளலார் விரைந்து போக வேகமா போறாரா. திங்கள் வாழ் உதறினாரும், முதல்ல சொன்ன மாதிரி பெரியவங்க போகும் பொழுது சென்று விட்டுட்டு வரணும் இல்லையா. இப்ப திங்கள் வாழ் முதலினாரும், திங்கள் போன்ற சந்திரன் போன்ற வாழ்னா ஒளி வீசுகின்ற நெற்றியினை உடைய, நம்ம திருநீர் அணிஞ்சிருக்கிறதுனால பிரகாசமா இருக்கு, அதனாலயும் அப்படி சொல்லியிருக்கலாம். பறவையார் பக்த இல்லையா, அதனால திருநீர் அணிஞ்சிருக்கலாம். அதனால அழகும் பொருந்தியதுனால அந்த ஒளி வீசுகின்ற நெற்றியினை உடைய பறவையாரும் சென்று சுவாமி விட்டுட்டு போன கொஞ்சம் தூரம் பின்னாடியே தொடர்ந்து இறஞ்சி வணங்கி விட்டு திருப்பி மீண்டார், வீட்டுக்கு வராங்க, மாளிகைக்கு செல்கின்றார்கள். எங்களையாலும் நம்பி தூதர், எங்களுக்கெல்லாம் தலைவராகிய நம்பி தூதர்னா நம்பியாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு தூதராக வந்த சிவபெருமான் பாருங்க, சுவாமிக்கு தூதர்னே பேர் வச்சாச்சு. அப்படின்னு எங்களை எல்லாம் ஆளுகின்ற தலைவராகிய சிவபெருமான் நம்பியுடைய தூதராகிய சுவாமி மீண்டு ஏகுகின்றார், மீண்டும் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் செல்கின்றார். 368வது பாடல். ஆதியும் மேலும் மாலையன் நாடர்க்கு அருளாதார், தூதினில் ஏகி தொண்டரை ஆளும் தொழில் கண்டே, வீதியில் ஆடிப்பாடி மகிழ்ந்தே மிடைகின்றார், பூதியில் நீடும் பல்கணநாதர் புகழ் வீரர். இப்போ நமக்கு தெரியும், சுவாமிக்கு அடியார்களுக்கு சுவாமி அருள் செய்த போதெல்லாம் எல்லா லோகத்து அவர்களும் என்ன பண்ணுவாங்க, அதை கண்டு வணங்கி இந்த கற்பக பூமாறி பொழிந்து வணங்குவார்கள். இந்த இசை வாத்தியங்கள்லாம் வாசித்து பாடி ஆடி மகிழ்வார்கள் இல்லையா. ஏன்னா அவ்வளவு பக்தி, சுவாமி மேல பக்தி வச்சிருக்கும் போது முன்னோர் அடியார் பக்தி வைக்கும் பொழுது அவரோட தன்மைகளை, அருட்தன்மைகள், அன்பின் தன்மைகளை கண்டு பாடி ஆடி வணங்குவார்கள். அது அடியார் செய்கை. அது போல ஆதியும் மேலும் மாலையன் நாடர்க்கு அருளாதார். ஆதி அப்படின்னா அடி, மேலும்னா முடி. சுவாமியுடைய அடியையும் முடியையும் காண முடியாத திருமால் அயன் பிரம்மன் அவர்களும் நாடர்க்கு அருளாதார். அவர்கள் தேடி காண்பதற்கு இறைவன் அருள் செய்யவில்லை. அதுதான் சிறப்பு. இறைவன் நினைச்சிருந்தா அருள் செஞ்சிருக்கலாம், ஆனா அவர்களுடைய அகங்காரம் நீங்க வேண்டும்ன்றதுக்கு தான் அருள் செய்யல சுவாமி. அப்படி திருவடியும் திருமுடியும் காண்பதற்கு நாராயணனும் பிரம்மனும் நாடி காண்பதற்கு அருளாதவராகிய சிவபெருமான் தூதினில் ஏகி அவர் என்ன பண்றாரு, தம்பி திருவடிவே காட்டல அவரு பிரம்மா விஷ்ணுக்கு. ஆனா இங்க என்ன பண்றார், திருவடி கொண்டு தூதனாகி போகின்றார். தூதினில் ஏகி தூதனாக சென்று தொண்டரை ஆளும் தொழில் கண்டே, தொண்டருக்கு அருள் செய்கின்றார். ஆளுகின்ற தன்மைனா என்ன, அருள் செய்கின்ற அவருடைய அதாவது அவர் செய்கின்ற தொண்டையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அருள் செய்கின்றார் அடியவர்களுக்கு. அதுதான் அடியவர்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் இல்லையா. இறைவனை சைவ திருமுறைகளை பாடுவது, கோயில்ல திருப்பணிகள் செய்வது, சரியை தொண்டு, கிரியை தொண்டு, சிவ பூஜை செய்வது, ஏதாவது ஒரு வகையில தொண்டு, அந்த தொண்டை கொண்டு இறைவன் அருள் செய்வார். அடியவர்களுடைய தொண்டை ஏற்று அருள் செய்வார். அப்படி இறைவன் தூதராகி அடியவருக்கு அருள் செய்தார் இல்லையா. அடியவருடைய துன்பத்தை நீக்கி அவருக்கு அருள் செய்தார். இந்த பெருமையை கண்டு என்ன பண்றாங்கன்னா, வீதியில் சாமி கூட வந்தவங்க என்ன பண்றாங்க, வீதியினில் ஆடி பாடி ஆடுறாங்களாம், பாடுறாங்களாம், மகிழ்ந்தே இறைவனுடைய பெருமையை போற்றி கொண்டு, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமையை போற்றி கொண்டே இறைகின்றார். சுவாமியை சூழ்ந்து கொண்டே செல்கின்றார்கள். சுவாமி வேகமா போறாங்களாம், இவங்களும் கூட போறாங்க. சும்மா போல, பாடி ஆடிக்கொண்டே. ஏன்னா திருமால் பிரம்மனுக்கும் அடியவருக்கு எளிவந்த பிரானாக
ஒன்றுக்கு 2 முறை தூதனாக சென்று அவர்களுடைய தொழிலை ஏற்றுக்கொண்டு, அடிமை தொழிலை ஏற்றுக்கொண்டு அருள் செய்கின்றார். அந்த தன்மையை போற்றி வீதியில் பாடி ஆடி மிடைகின்றார்கள். இறைவனை சூழ்ந்து கொண்டு செல்கின்றார்கள். யார்னா பூதியில் நீடும் பல்கரநாதர் புகழ் வீரர். பூதினா சிவானுபூதி. அதாவது இறைவனை எப்போதும் சித்தத்தில் வைத்திருக்கிறது தான் சிவானுபூதி. மெடிடேஷன் ஒண்ணும் இல்லை, சுவாமியே போக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறது. நமக்கெல்லாம் 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் முடியாது. அவர்கள் முழுவதும் இந்த யோகத்தில் சிவபெருமானோடு பொருந்தி இருப்பார்கள். அதுதான் சிவா, அந்த மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கும், அருள் தன்மை நிறைந்தது. அப்படி அந்த அருள்ல திளைத்து இருப்பவர்கள் உள்ளுக்குள்ளார கண்ணாலையும் அதை கண்டார்கள். சிவபெருமானுடைய அருள் எப்படி வெளிப்பட நிகழ்கின்றது, திருவிளையாடல்ன்றத நேர்ல பாக்குறாங்க. அதனால அது மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார்கள். பூதியில் நீடும், சிவானுபூதியில் நீடும்னா நிலைத்திருக்கின்ற பல்கணநாதர். முதல்ல சொன்னாலே 18 வகை கணங்கள், இதோட தலைவர்கள். அது மட்டும் இல்லாம புகழ் வீரர்கள். வீரர்னா இப்ப இந்த இது வீரம் இல்ல, சிவபெருமான் மீது பக்தி வைத்து அந்த பக்தியில கொஞ்சம் கூட குறையாம இருக்கிறாங்கல்ல. அடியார் பெருமக்களுடைய வரலாறு பார்க்கும்பொழுது தெரியும். தொண்டு செய்வாங்க, அந்த தொண்டுல அவ்வளோ ஒரு பக்தியும் உரைப்பும் இருக்கும். தொண்டு செய்ய முடியலன்னா உயிர் விட்டு விடுவார்கள். கலிய நாயனார் திருவிளக்கு ஏத்தணும், விளக்குக்கு என்ன கிடைக்கல, ரத்தத்தால ஏத்துறாரு இல்லையா. கணம்புள்ள நாயனார் ஏத்த முடியல திருவிளக்கு பணி, கணம் புட்களை எல்லாம் எரிச்சாரு, எரிஞ்சிடுச்சு கொச கொசன்னு. இப்ப திருமுடியை அறுத்து விளக்கெரித்தார் இல்லையா. சுவாமிக்கு அமுதூட்டுவதற்காக தான் பெற்ற பிள்ளையே என்ன பண்ணாரு, தானே வெட்டி கறி சமைத்து இறைவனுக்கு படைத்தார் இல்லையா. ஏன்னா சிவன் அடியாருக்கு பாகேஸ்வர பூஜை செய்ய வேண்டும். அப்ப தொண்டுக்காக எதையும் செய்வார்கள். அதுதான் வீரம்ன்றது, வேற ஒண்ணும் வீரம் இல்லை. அடியார்களுக்கு அத்தகைய வீரம் இருக்கணும். அப்படி புகழத்தக்க வீரத்தினை கொண்ட அடியார்கள் எல்லோரும் இறைவனது கருணையை, பெருமையை, எவ்வளவு இறைவன் எளிவந்த பிரானாக இருக்கிறாரோ அதுதான் அவரோட பெருமை. அது அடியவர்கள் தான் உணர முடியும். அதை போற்றி ஆடி வணங்கி கொண்டே கூட வருகின்றார்கள். இன்னும் இந்த ஒரு பாடலோட முடிச்சிடலாம். அன்னவர் முன்னும் பின்னும் மருங்கு அணைவு எய்த மின்னிடையார்பால் அன்பரை உய்க்கும் விரைவோடு சென்னியில் நீடும் கங்கை ததும்ப திருவாரூர் மன்னவனார் அம்மறையவனார் பால் வந்து உற்றார். அதாவது அன்னவர், இப்படிப்பட்ட பல்கண நாதர்களும் அன்புடைய அடியவர்களும் அன்னவர்களும் இவங்க எல்லாம் முன்னும் பின்னும் வருங்கும். சுவாமி முன்னாடி கொஞ்சம் பேர் போறாங்க, பின்னாடி கொஞ்சம் பேர் போறாங்க, வருங்கும் பக்கத்துல. இவங்களுக்குதான் நன்மை. அதாவது இப்பெல்லாம் யாராவது ஒரு அரசியல் தலைவர்களோ யாராவது வந்தா முன்னும் பின்னும் போறாங்க. ஆனா உண்மையிலேயே இறைவன் கூட போறவங்க தான் அருள் பெற்றவர்கள் இல்லையா. ரொம்ப பெரியவங்க கூட போறது மரபு. முன்னாடியும் பின்னாடியும் அருகிலும் அணைவு எய்த சேர சுவாமி போறான். இப்படி எல்லாம் அடியார் கூட்டங்கள் சூழ மீன் இடையார்பால் அன்பரை உய்க்கும் விரைவோடு, அந்த மின்னல் போன்ற இடையினை உடைய பறவையார்பால் சுந்தரமூர்த்தி நாயனாரை சேர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, இன்று இரவே அவளை நான் சென்று சேராவிட்டால் விடும் உயிர் அப்படின்னு கீழே உண்டார் இல்லையா. அதனால அந்த அவர் இன்று உடனே அவரை அந்த மின்னிடையாராகிய பறவையார்பால் சேர்க்க வேண்டும் அப்படின்னு உயிக்கும்னா சேர்க்கும் அந்த கருத்தோடு சுவாமி விரைவோடு போறாராம், வேகமா. அதனால சென்னியில் நீடும் கங்கை ததும்ப, அந்த நிலை பெற்று இருக்கின்ற அந்த கங்கை ததும்புதான். இவர் வேகமா போறதுனால கங்கை அங்கங்க நீர் தழும்ப திருவாரூர் மன்னவனார். அதாவது திருவாரூர் தெய்வம், திருவாரூர்ல சிவபரம்பொருள் உச்சிடம் கொண்ட பெருமானாகவும் விளங்குகின்றார், தியாகேச பெருமானாகவும் விளங்குகின்றார். அதுதான் இங்க சிறப்பு. ஆனா இப்ப தூதாக சென்றவர் வீதி விளங்க பெருமாள் தான், அதாவது தியாகேச பெருமாள் தான். அது ரெண்டே நம்ம மாத்தி சொல்லக்கூடாது. ரொம்ப சிறப்பா சேக்கிழார் பெருமான் அதை சொல்லியிருக்காங்க. அடுத்த வகுப்புல ஒரு 374வது பாடல்ல, அதாவது வீதி விளங்க பெருமாள் இவ்வாறு அருள் செய்து கோயில் சென்று எழுந்தொழினார் வரும். வீதி விளங்க பெருமாள்னா அதாவது விளங்கராகிய தியாகராஜ பெருமான், அவர் வீதியில வலம் வருவதால வீதி விளங்க பெருமான் சொல்லுவோம். அவரு தான் எழுந்தருளி வந்திருக்கின்றார், தூதராக சென்றார் அப்படின்றது தெரியும்.
திருவாரூர் மன்னவனார்னாலும் அவர் நம்ம தியாகராஜ பெருமானை தான் குறிக்கும். உலகத்துக்கும் அண்டர் நாயகன் திருவாரூர் மன்னனார், இதெல்லாம் தியாகேச பெருமானை குறிக்கும். இப்ப தியாகேச பெருமான் ரொம்ப தியாகேச பெருமானோட பெருமை சொல்லணும்னா, நம்ம ஒரு பங்கு நினைத்து அன்பு செய்தால் அவர் 1000 மடங்கு கோடி மடங்கு அருள் செய்வார். அதுதான் தியாகேச பெருமானுடைய பேரருள் திருவருள். அத்தகைய அருள் நிறைந்தவர் அவரு. அத்தகைய திருவாரூர் மன்னவனார் வேகமா போறாராம். தன்னுடைய அடியவனுடைய துன்பத்தை நீக்க வேண்டும்ன்றதுக்காக வேகமா கங்கை நீர் ததும்ப செல்கின்றார் திருவாரூர் மன்னவராகிய தியாகேச பெருமான். அம்மறையவர் பால் உற்றார். சுந்தரமூர்த்தி நாயனாருடன் அவரிடம் வேகமாக சேர்ந்தார். சேர்ந்து என்ன சொன்னாரு, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நிலை என்ன அப்படின்ற அருள் சரிதத்தை இறைவன் பெருங்கருணையினால் வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி, இறைவன் இவ்வாறு அடியவர்களுக்கு எளிவந்த பிரானாக விளங்குகின்றான் பெருங்கருணையோடு. திருவாரூர் பறவையார் மாளிகையும் பறவையின் மண்டலி அப்படி பெயரோடு திகழ்கின்றது. அதுபோல் திருவாரூர் திரு வீதியும் அவ்வளவு சிறப்புக்குரியது. தியாகேச பெருமான் அடியவருக்காக உழன்று 2 முறை தூது சென்றார். இதெல்லாம் கேட்கறதே பெரும் புண்ணியம். நம்ம தியாகேச பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கேட்டு அன்புடன் வணங்கிய யாவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தியாகேச பெருமான் திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சாருமதி அம்மா இருக்கீங்களா? சாருமதி அம்மா நன்றிங்கம்மா. இன்னைக்கு எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கடைசி பாடல் தான் கிடைச்சது. அடியார்கள் யாரையாவது பேச சொல்றோம்மா? பொன்முடி அம்மா நீங்க கருத்து சொல்லுங்கம்மா. சார் புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. சிவாயிடம்மா திருவடி வணக்கம்மா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு, அருமையா சொன்னீங்க அம்மா. அதாவது அந்த கைலாயத்துக்கு அங்க போக முடியல, அந்த கைலாயத்துல இருந்த மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு வந்ததுமா. அந்த பூத கணங்கள் எண் வகை பூத கணங்களும் புடைசூட பெருமான் பறையாருடைய மாளிகைக்கு வராங்கன்னும் போது நாமளும் அது ஒரு பூத கணமா இருக்க மாட்டோமா, அது ஒருத்தர் ஒரு உயிரை நம்ம காண மாட்டோமான்னு ஒரு ஆவல ஒரு எதிர்பார்ப்பு அடியானுக்கு வந்ததுமா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது அடியார் மனம் வருந்தினாலும் பெருமான் தாங்க மாட்டாரு. அதாவது நம்ம வினையின் பயணத்தை அனுபவிக்கணும்ன்றதான் அவர் வினையை கொடுக்குறாருன்னு சொன்னீங்க. நம்ம என்ன வினை செஞ்சிருக்கோமோ அது மாரி கொடுக்குறாரு. அதை அனுபவிக்கும் போது அவரே உடனே நம்மளை காப்பாத்துறாரு. அந்த தைரியம் நம்ம மனசுல இருக்குது. நம்ம வினையை அனுபவிச்சு கழிக்கணும். அதாவது அதுக்கு வேறு வினையை செய்யக்கூடாது. ஒரு வினை அந்த வினையை பெருமான் கொடுத்தது, இது சிவப்பிரசாதமா நம்ம சாப்பிட்டு நம்ம கழிச்சிட்டோம்னாக்கா அந்த வினை வேற பெருமானே கழிச்சிடுவாரு, வேற வினை வராது அப்படின்ட்டு உணர்ந்துக்கிட்டோமா. ரொம்ப சிறப்பா இருந்தது. இது பறவையாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் நடந்த ஒரு இது பெருமான போனாருன்னு சொன்னீங்க. அந்த திருவாரூர் எவ்வளவு பெருமை, எவ்வளவு புண்ணியம் பண்ணதா இருக்கும். பெருமான தெருவிலே இது கூட காலநிலை எல்லாம் நடந்து போனாருன்னு சொன்னீங்க. அந்த திருவாரூர் மண் எவ்வளவு பெருமை பெற்றது. அடியானுக்கு ஒரு 2 வாய்ப்பு கிடைச்சது அந்த ஊருக்கு போய் வணங்குறதுக்கு. இதான் இந்த பெருமைலாம் அப்ப தெரியல. திருவாரூர் பெருமையா இருக்கும்னு சொன்னோமே தவிர இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அந்த பெருமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய உணர்றோமா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொல்ற தன்மையும் ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லி அதை எடுத்து சொல்ற முறையும் அதை கேட்கறதுக்கு நாங்க ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். வேற ஜென்மத்துல கொஞ்சம் புண்ணியம் செஞ்சதுனால்தான் இந்த ஒரு நிகழ்ச்சிலாம் எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இந்த குடும்பத்துல இருக்கிற அனைவருக்குமே கிடைக்குதுன்னு சொல்லி நிச்சயமா சொல்லுவோம்மா. இல்லாட்டி போனா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த ஊர்ல இருக்கிறாங்க, உலகத்துல இருக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கெல்லாம் கிடைக்காத இந்த குடும்பத்துல வர ஒரு 18 பேர் 20 பேருக்கு வரைக்கும் கிடைக்குதுன்னா அது அவங்க செஞ்ச புண்ணியத்தின் பயன்கள் தான் கிடைக்குது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோமா. இந்த நிலை நீண்டு தொடரணும். இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுத்து நீங்கள் நல்லா சொல்லணும். நாங்களும் இதெல்லாம் கேட்டு ஒரு அறிவு விளக்கம் பெறணும். அதாவது பெருமான் வினையை கொடுக்குறாரு, நம்ம அவர்கிட்ட கோச்சிக்க கூடாது. வினையை கொடுத்தா நமக்கு ஏதோ நல்லது செய்யதான் கொடுக்குறாருன்ற அந்த மனப்பக்குவத்தை நம்ம கொண்டுன்னு வந்துடணும். ஐயோ நமக்கு இப்படி செஞ்சார, ஒரு கடவுளே இல்லை, நம்ம சாமியை கும்பிடக்கூடாது, கோயிலுக்கே போகக்கூடாது அப்படின்ற நினைப்பு மனசுல வரக்கூடாது. கொடுத்தாலும் அப்பதான் அதிகமா பெரியவனை கும்பிடணும். நமக்கு வினையை வரும்போது தான் அந்த வினையை தாங்கிறதுக்கு நம்ம உடம்புலயும் மனசுலயும் செம்ம கொடுக்கணும்னு பெருமான் கிட்ட வேண்டணும். எவ்வளவு வினை வந்தாலும் அதை தாங்கணும். உடம்பும் தாங்கணும், மனசும் தாங்கணும். எந்த நேரத்துலயும் அந்த மனசும் உடம்பும் சிதறக்கூடாது. பெருமான் திருவடியிலே நினைச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றத அடியான் உணர்ந்து கொண்டோமா. அடியான் சிட்டறிக்கொண்டு சொன்னோமா. திருச்சிற்றம்பலம்.
சிவாய நம்ம நன்றிம்மா, திருவடி வணக்கம்மா. உங்களை போன்ற அடியார்கள்லாம் இதெல்லாம் சொல்ல கேட்டுதான் நாங்க தெளிவுபெறணும். உங்க வயசுக்கு எங்க வயசுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் இந்த வயசுல நீங்க இவ்வளவு ஞானம் பெற்று இதெல்லாம் சொல்லும் போது அதை கேட்கக்கூடிய பாக்கியம் போது எங்களுக்கு கிடைச்சது, அதுவே சந்தோஷமா. இது கூட கேட்க நாங்க என்ன பண்ணணும், இது ஒரு பாக்கியம் கிடைக்கல, நாங்க இப்படியேதான் இந்த வாழ்நாள உலகிலே இருந்து கழிச்சிட்டு போவோம். இப்ப அந்திப காலத்துல எங்களுக்கு இந்த வாய்ப்பை பெருமான் கொடுத்ததுக்காக பெருமானுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அது ஏற்பாடு செஞ்ச பிரேமா அம்மாவுக்கும் நன்றி. இது நீங்க எடுத்து சொல்ற உங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய பதிவை முடிச்சுக்கிறோமா. திருச்சிட்டோமா. நன்றிம்மா. சிவாய நம. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களும் திருவடி பணிகிறேன். மிக்க நன்றிம்மா. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடுங்க கிருஷ்ணாமா. வான்முகில் வழாது பெய்க மலி வெள்ளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். பொன்முடி அம்மா, உங்க கருத்து ஏதாவது சொல்லுங்க. இல்ல